வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்தி அறிக்கையை வழங்குவதற்காக நான் தைரியராஜ். மேற்கு வங்கத்தில் பாஜகவுக்கு மகத்தான வெற்றியை பரிசளித்துள்ள அம்மாநில மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் மேற்கு வங்கத்தின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தாம் தலைவணங்குவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் 2026 மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தல் என்றென்றும் நினைவில் நிற்கும் என்றும் மேற்கு வங்க மாநில மக்களின் கனவை பாஜக நிச்சயம் நிறைவேற்றும் என்றும் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற தாவேக தலைவர் விஜய்க்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்த தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதிலும் அவர்களின் வாழ்வை மேம்படுத்துவதிலும் பாஜக தொடர்ந்து துணை நிற்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றும் நிலையில் உள்ளது. மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டு முதல் முறையாக மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சியை கைப்பற்றும் சூழ்நிலையில் உள்ளது. தேர்தல் நடைபெற்ற 293 இடங்களில் பாஜக பெரும்பான்மைக்கும் அதிகமான இடங்களில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. பாஜக 204 இடங்களிலும் திரிணாமுல் காங்கிரஸ் 83 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. இதுவரை 33 பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் 13 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளதாக இதுவரை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் தாவேக 108 இடங்களுக்கு மேல் முன்னிலையில் உள்ளது. தற்போதைய சூழலில் அக்கட்சி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கிறது. ஆனால் ஆட்சிக்கு தேவையான பெரும்பான்மையை அக்கட்சி இன்னும் எட்டவில்லை. இதனிடையே தாவேக தலைவர் விஜய் போட்டியிட்ட சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பூர் தொகுதியில் விஜய் 44,928 வாக்குகள் வித்தியாசத்திலும், திருச்சி கிழக்கு தொகுதியில் 26,000 வாக்குகள் வித்தியாசத்திலும் விஜய் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாவேக வேட்பாளர் KA செங்கோட்டையன் வெற்றி பெற்றுள்ளார். தீநகர் தொகுதியில் போட்டியிட்ட புசி ஆனந்த், திருவிக்கா நகரில் போட்டியிட்ட MR பல்லவி உள்ளிட்ட 41 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 109 இடங்களில் முன்னிலை வகித்து வரும் நிலையில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். ஆட்சி அமைக்க 118 இடங்கள் பெரும்பான்மை பலம் தேவை என்பதால் எஞ்சியுள்ள இடங்களை பெறுவது குறித்து அவர் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றியை விஜயின் இல்லத்தில் அவரது உறவினர்கள் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். தமிழக வெற்றி கழகம் வெற்றி முகத்தில் உள்ள செய்தியை கேட்டதும் நடிகை த்ரிஷா விஜய் வீட்டுக்கு நேரில் வந்து வாழ்த்து தெரிவித்தார். விஜயை தமிழக மக்கள் ஒரு தலைவராக பார்க்கவில்லை என்றும் அவரை தங்களில் ஒருவராக பார்ப்பதாக விஜயின் தந்தை இயக்குனர் SS சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். This competition between Taveka and Timuka, when you see the result, it's like that only. இந்நிலையில் சென்னை பனையூரில் உள்ள விஜயின் இல்லத்திற்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தாம்பரம் காவல்துறை ஆணையர் உட்பட பல காவல்துறை அதிகாரிகள் விஜயை நேரில் சந்தித்து வருகின்றனர். தமிழக வெற்றி கழகம் வெற்றி முகத்தில் உள்ளதால் அக்கட்சியின் தொண்டர்கள் உற்சாகத்தில் ஆழ்ந்துள்ளனர். விஜயின் இல்லம் உள்ள பனையூர் பகுதியில் தொண்டர்கள் இனிப்புகளை வழங்கியும் பட்டாசுகளை வெடித்தும் கொண்டாடி வருகின்றனர். இதனிடையே தாவேகாவின் இந்த வெற்றி மன்னராட்சிக்கு முடிவு கட்டியுள்ளது என்று அக்கட்சியின் தலைவர்களில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாடுனா பண அரசியலுங்கிற கலாச்சாரத்தை தமிழக மக்கள் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இதையெல்லாம் சாத்தியப்படுத்திய எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் மக்களுடைய உணர்விலையும் நம்பிக்கையிலையும் ஒரு பெரிய உணர்வு ரீதியா ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிறாருங்கிறத இன்னைக்கு தமிழகம் உணர்ந்திருக்கும். எல்லா செய்தி நிறுவனங்களும் உணர்ந்திருக்கும், பத்திரிகையாளர்களும் உணர்ந்திருப்பாங்க. திமுகவுடைய பண அரசியல், குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், மன்னராட்சி தூக்கி எறியப்பட்ட நாள். சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சுமார் 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிர்ச்சி தோல்வி அடைந்துள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்ற மு க ஸ்டாலின் இம்முறை தோல்வியை சந்தித்துள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட தாவேக வேட்பாளர் VS பாபு 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். எல்லா புகழும் தளபதி அவர்களுக்கு. வெற்றி பெற்றது நான் அல்ல, எங்களுடைய தளபதி, எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி தான் வெற்றி பெற்றது, நான் அல்ல. இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவை வாக்கு எண்ணிக்கையில் திமுக கூட்டணி 75 இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. திமுக 58 இடங்களிலும், காங்கிரஸ் கட்சி 5 இடங்களிலும், தேமுதிக 1 இடத்திலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1 இடத்திலும் முன்னிலை வகிக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடத்திலும் முன்னிலை வகிக்கின்றன. சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட உதயநிதி ஸ்டாலினும், துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்ட சேகர்பாபுவும் வெற்றி பெற்றுள்ளனர். திமுக சார்பில் கூடலூரில் போட்டியிட்ட திராவிடமணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் குன்னூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் M ராஜு வெற்றி பெற்றுள்ளார். வால்பாறையில் திமுக வேட்பாளர் குட்டி என்ற சுதாகர் வெற்றி பெற்றுள்ளார். திருச்சி மேற்கு தொகுதியில் KN நேருவும், திருவாரூர் தொகுதியில் பூண்டி கலைவாணனும் வெற்றி பெற்றுள்ளனர். இதுவரை திமுக சார்பில் 19 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருத்துறைப்பூண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட்ட மாரிமுத்து வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மதுரை மேலூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட விஸ்வநாத் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து தேர்தல் முன்னிலை நிலவரம் பற்றிய விரிவான தகவல்களையும் நேரலை விவாதங்களையும் நேயர்கள் காணலாம். மக்கள் தீர்ப்பு 2026 இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியாஸ் இன்டர்நேஷனல் பேங்க், SA இன்ஜினியரிங் காலேஜ், காலேஜ் கோட் 1114, கரூர் வைசியா பேங்க், ஸ்மார்ட் வே டு பேங்க், NLC இந்தியா லிமிடெட், கிரியேட்டிங் வெல்த் ஃபார் வெல்பீயிங், இந்தியன் பேங்க், யுவர் ஓன் பேங்க் ஆல்வேஸ் வித் யூ. இந்நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் நல்லி சில்க்ஸ் மற்றும் ரெப்கோ பேங்க். க்ரோ வித் அஸ். வணக்கம். மக்கள் தீர்ப்பு 2026 தொடர் நேரலைக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். காலையில் 7:30 மணியிலிருந்து இதுவரைக்கும் தொடர்ச்சியான விவாதங்கள் மூலமாகவும் செய்திகள் மூலமாகவும் தேர்தல் தகவல்களையும் செய்திகளும் தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுத்துட்டு வரோம். ஒரு உயரிய தரத்தோடும் ப்ரிசைஸான டேட்டாவோடையும் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவதில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அமர்வில் என்னோடு 3 சிறப்பு விருந்தினர்கள் அரங்கில் இணைகிறார்கள். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு R. வெங்கடேஷ் அவர்கள், வணக்கம். வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு சுப்பிரமணியன், வணக்கம் சுப்பிரமணியன்.
பாமக கட்சியிலிருந்து திரு சூரியபிரகாஷ். வணக்கம். காலையிலேருந்து நிச்சயமாக எல்லாரும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்போம். எலெக்ஷன் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் யூகிக்கப்பட்டாலும் அந்த யூகங்கள் எல்லாம் தாண்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் தலைமையிலான அந்த கட்சி மிக அதிகமான ஒரு தனிப்பெரும் கட்சியாக இடங்களை பெற்றிருக்கிறதுன்னு பார்க்குறோம். ஒரு 108 இடங்கள்லேருந்து 111 இடங்கள் மாறிக்கொண்டே இருப்பதையும் பார்க்குறோம். ஸோ அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. பல்வேறு தலைவர்களும் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி கொண்டிருக்கிறதையும் பார்க்குறோம். பாரத பிரதமர் கூட அவரோட ட்விட்டர் ஹேண்டில் அவருடைய வாழ்த்து செய்திகளை சொல்லியிருக்கிறார். அதே போல் பல்வேறு திரை நட்சத்திரங்களும் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். திரு விஜய் அவர்கள் அவருடைய வெற்றி சான்றிதழை பெற்ற பிறகு அவருடைய பெற்றோருடைய வாழ்த்து செய்தியை பெற்றதையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அறிவாலயத்தில் தங்கள் கட்சி நிர்வாகிகளோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதையும் நாம் பார்க்குறோம். ஸோ ஜனநாயகத்தில் என்ன வகையான மாற்றங்களை மக்கள் கொடுக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு நியதி, அதுதான் மரபு. அதை நிச்சயமாக தமிழக மக்கள் மிக சிறப்பாகவும் ஒரு ஏற்புடையதோடும் செய்வார்கள் என்பதில் எந்த வகையான மாற்றங்களும் இல்லை. ஸோ ஜனநாயகம் வந்து முழுக்க பல்வேறு மாற்றங்களை உட்கொண்டது, பல்வேறு திருப்பங்களையும் உட்கொண்டதுன்னு பார்க்குறோம். நாம் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக ஒரு புதிய கட்சி ஒரு 2.5 ஆண்டுகளில் ஒரு ஆட்சிக்கு வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளை கண்முன்னே பார்ப்பது திரு விஜய் அவர்களுடைய கட்சியாகத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வெற்றி எவ்வாறு சாத்தியமாகுது, எங்கே எதிர்கட்சிகள் சரிக்கிற அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இந்த அமர்வில் பேச போகிறோம். முதலாவது திரு வெங்கடேஷ் அவங்ககிட்ட இருந்தே நான் தோங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த எதிர்பார்ப்பு நீங்கள் எதிர்பார்த்துதான் ஒன்று. இவ்வளவு பின்னடைவோடு காங்கிரஸ் வந்து ஒரு 28 இடங்களில் நின்று ஆல்மோஸ்ட் 6-7 இடங்களில் தான் ஜெயிக்கத்துடைய சாத்தியக்கூறு பார்க்குறோம். உங்களோட கூட்டணி பார்த்தீங்கன்னா 75 இடங்களை தான் பெறத்துக்குண்டான சாத்தியக்கூறுகள். ஸோ இந்த நேரத்தில் முன்னே நீங்கள் பேசின மாதிரி கிரீஷோடங்கிறோ இல்லை திரு சக்கரவர்த்தி அவர்களோட பேசின மாதிரி இல்லை மாணிக் தாக்கூர் பேசின மாதிரி தாவேக்கோட ஒருவேளை கூட்டு வைத்திருந்தால் ஆட்சியில் பங்கு பெற்று இருக்க வாய்ப்புகள் இருக்கா? அதை பற்றி எதாவது யோசிக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக எல்லா காங்கிரஸ் உறுப்பினரோட மனதில் இந்த ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா வந்து ஒரு நல்ல அரிய வாய்ப்பு. காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 1967 அப்புறம் காமராஜருக்கு அப்புறம் வந்து பக்தவச்சலம் வந்தார். அதுக்கப்புறம் வந்து ஆட்சி வந்து நாங்கள் அந்த பீடத்தை விட்டுட்டோம். இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்திருக்கலாம். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி ப்ரோ இன்கம்பன்சி இதெல்லாம் தாண்டி இந்த ஸ்டார்டம் விஜய் என்ற ஒரு ஸ்டார்டம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் லெவலில் வந்து ஒரு பெரிய ரீச்சை வந்து உருவாயிருக்கு. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஹங் அசம்பிளியோ இல்லை இந்த மாதிரி ஒரு விஜய் அவர்கள் வந்து ஒரு 108 சீட்டுக்கு மேலே வந்து வெல்வார் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்கல. பிகாஸ் நீங்கள் ப்ரீ போல் சர்வே பார்த்தாலோ இல்லை எக்ஸிட் போல் சர்வே பார்த்தாலோ எக்ஸப்ட் ஒரே ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது இந்தியா டுடே கூட வந்து நம்ம இவங்க ஆக்சஸ் மை இந்தியா மட்டும் தான் வந்து ஒரு எக்ஸப்ஷனலாக வந்து ஒரு ஆப்போசிட்டான ஒரு இதை கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அது வந்து ஒரு கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருந்தது. நான் கூட வந்து ஒரு ஸ்டாராக வந்து வெரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் எப்படி வந்து ஒரு இவ்வளோ பெரிய சீட்டை வந்து இவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்றது என் மனதில் இருந்தது. நானும் நிறையா பேர் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது நான் பார்த்தது என்னென்னா நிறைய பேர் இதை தான் சொன்னாங்க. மிஞ்சி போனால் ஒரு 10 to 24 சீட்ஸ் வரலாம், 15 to 21% வரலாம். அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. பட் ஒரு இதுதான் மேக்ஸிமம் வரும். ஏன்னா நம்ம கடந்த காலங்களில் வரலாறு பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன், நடிகர் சிவாஜி கணேசன் இருந்தார், அதுக்கப்புறம் சிரஞ்சீவி வந்தார், கமல்ஹாசன் இருந்தார், சரத்குமார் இருந்தார். இந்த மாதிரி நடிகர்கள் எவ்வளோ பேர் வந்திருந்தாலும் இதில் வந்து சக்ஸஸ் பண்ணவங்க வந்து ஒரு 2-3 பேர் தான் முக்கியமாக. எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டி ராமாராவ் வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டி வந்து 1982 ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ் ஃபுல்லாக வந்து ஒரு பாத யாத்திரை பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் 1983 ஒரு 9 மாதம் இடைவேளையில் இந்த எலெக்ஷன் வரும்போது அவர் வந்து ஒரு தனி பெரும்பான்மை, அதாவது ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு 9 மாதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 201 சீட்டு வந்து தனி மெஜாரிட்டி, அதாவது 294 பிடிச்சாரு. அது ஒரு எக்ஸாம்பிள். அது செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து அதிமுக ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் 7% சீனியர் சிட்டிசன்களுக்கு, 7.2% பொதுமக்களுக்கு மற்றும் என்ஆர்ஐகளுக்கு குறுகிய கால சலுகை. இப்பொழுதே பயன்பெறுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. Your future starts with the right decision. At SA Engineering College, we shape innovators, leaders, and achievers. With good infrastructure, expert faculty, and industry-focused programs. Choose from cutting-edge courses in engineering, technology, MBA, and MCA. Enhance your skills through modern labs, training, and strong placement support. Take the first step toward your dream career. Admissions open 2026. Apply today. Please contact 9941497973. Visit www.saec.ac.in. சார், இவ்ளோ நல்ல ரேட்ல இந்த காரை வாங்குறது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் சார். சார், எந்த தொல்லையும் தராம கார் லோன் யார் தருவாங்க? சார்,
சச்சின்? அடே சச்சின் சார் ஏன் லோன் தரணும்? சார் நான் இல்ல, பேங்க் ஆஃப் பரோடா தருவாங்க உங்களுக்கு டிஜிட்டல் கார் லோன். எக்ஸ்டெண்டட் ரீபேமெண்ட் பீரியட், குயிக்கான அப்ரூவலும் கிடைக்கும். பேங்க் ஆஃப் பரோடால கார் லோன் வாங்குறதும் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். உங்களுக்கு மிகவும் பிடித்த வாகனத்தை வாங்குவது இப்பொழுது மிகவும் சுலபம் இன்டிஜி வெஹிக்கிள் லோனுடன். இது தரும் மிக குறைந்த வட்டி விகிதம், துரித பரிசீலனை, பிக்ஸ்ட் அல்லது பிளெக்சிபிள் வட்டி விகிதத்தை தேர்ந்தெடுக்கும் வசதி. அப்போ உங்க கனவு வாகனத்தை வாங்கிட்டீங்களா? டெய்லர் அண்ணா வணக்கம். 2 ட்ரெஸ் தைக்கணும். ஓகே, இது மாதிரி ஒன்ல பஃப் கை வைங்க லேஸோட, இன்னொரு சல்வார்ல செம்மையா சைட் ப்ளீட்ஸ் வச்சிருங்க. ஷர்ட்ல கொஞ்சம் ஷார்ட்டா கிராஸ் பின்டெக்ஸோட வைங்க. துப்பட்டால ஸ்கேலப்ஸோட சூப்பரா ஃபேன்சி லேஸ் வச்சிருங்க. ஆனா டெய்லர் அண்ணா 4 நாள்ல பார்ட்டி கண்டிப்பா ரெடி ஆயிடும்ல? ரெடி ஆயிடும். எப்படி? ஷார்ட்ஸ் லுக்கிங் லைக் a wow. ஃபேஷன் மாறும் எப்பவும். உஷா எப்பவுமே. நான் என் அக்கவுண்ட்டை செக் பண்ணிட்டு இருந்தேன். பில் பேமெண்ட் கட்டுறது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ட்ரிப்புக்கு பிளான் பண்றது, கிட்டத்தட்ட 5 ஆப் நான் மாத்திட்டேன். அப்ப நீ ட்ரை பண்ண வேண்டியது இந்தியன் பேங்க் இன்ஸ்மார்ட் ஆப். ஒரே இடத்துல உன் எல்லா பேங்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் நீட்ஸ்க்கு தேவையானது இருக்கு. அதுவும் 250 டிஃபரண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு. வாவ், இவ்வளவு நாளா அதான் என் தலைவலியே. இதை எப்படி ஸ்டார்ட் பண்றது? இப்பவே இன்ஸ்மார்ட் டவுன்லோட் பண்ணுங்க ஆப் ஸ்டோர் ப்ளே ஸ்டோர்ல இருந்து. தடையில்லாத பேங்கிங்கை என்ஜாய் பண்ணுங்க. இன்ஸ்மார்ட்டை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்க? ஹாய் சார், உங்க ஆர்டர் எடுக்கலாமா? எனக்கு கோல்ட் காஃபி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கேப்புச்சினோ, கிறிஸ்பி பர்கர். மொத்தம் 723. நீ பே பண்ணு, நாங்க உனக்கு ஆன்லைன்ல பே பண்ணிடுறோம். பே பண்ணுவானா? இருக்கு. சாரி சார், சேஞ்ச் இல்ல. இன்னும் கேஷ்லயே பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? சேஞ்சோட பழக்கத்தை சேஞ்ச் பண்ணு. டிஜிட்டல் பேமெண்ட்டை கத்துக்க. நெக்ஸ்ட் உன்னோட ட்ரீட். இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ். ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது. சேமிப்பு கணக்கில் 6% வரை அதிக வட்டி விகிதம் பெறுங்கள். இன்றைய உங்கள் சேமிப்பு கணக்கை தொடங்குங்கள். பாருங்கள் rbl.bank.in கூடுதல் விவரங்களுக்கு. மக்கள் தீர்ப்பு 2026 தமிழகம் முழுவதும் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக ஒரு நல்ல கட்டத்தை எட்டி இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு இடத்திலும் வாக்குப்பதிவுகள் எப்படி கட்சிகளுக்கு சார்பாக, கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்கின்றன என்பதை பார்க்க இருக்கின்றோம். இப்போ வெற்றி நிலவரமும் முன்னிலை நிலவரம் என்னென்னவாக இருக்கிறது அப்படின்றதுக்கு நமக்கு ஓரளவுக்கு தகவல்கள் வந்திருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கட்சிகளுடைய நிலவரத்துல அவங்க கட்சியினுடைய முழுமையான நிலவரம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க திமுக கூட்டணி முன்னிலையாக 45 தொகுதிகளில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. 29 தொகுதிகளில் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. அதிமுக கூட்டணி 26 தொகுதிகளில் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. 26 தொகுதிகளில் வெற்றியை பதிவு செய்தது. முன்னிலையும் 26 தொகுதிகள். தாவேகா தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய முதல் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டது. 43 தொகுதிகளில் இப்ப முன்னிலையில் இருக்கிறாங்க. 65 தொகுதிகளில் வெற்றியை பதிவு செய்திருக்கிறாங்க. இதுல புதிதாக மற்ற கட்சிகளுக்கு பெருசா மாற்றம் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கறத பார்க்கிறோம். இப்போ இந்த நேரத்துல தமிழகம் தன்னுடைய ஓட்டு பதிவுகளை எப்போதுமே இதுதான் ஸ்ட்ராங் ஹோல்டு, வட தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும், தென் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பொதுவான கருத்துக்களாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த மொத்தமாகவே ஒரு மாற்றத்தை தமிழக மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப குறிப்பாக நான் தென் தமிழகத்திலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்க்கிறேன். தென் தமிழகம்ங்கிறது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அதிகமாக அதிமுக தன்னுடைய நிலையை, இங்க பச்சை கலர்ல இருக்கிறது அதிமுக கூட்டணி
மஞ்சள் நிறத்தில் இருப்பது தாவேகா கூட்டணி, சிவப்பு நிறத்தில் இருக்கிறது திமுக கூட்டணி எடுத்து பார்க்கலாம். தென் தமிழகத்துல ஒரு பெரிய மாற்றம் இருக்கும், அதிமுக இருக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இடத்துல நிறைய இடங்களை திமுக தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நம்ம இந்த இடத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப சில இடங்களை தவிர்த்து பார்க்கலாம். ஓரளவுக்கு இந்த இடத்துல தென்காசி, இந்த இடத்துல கன்னியாகுமரி, அந்த மாதிரி 1-2 இடங்களை விட்டு பார்த்தால் தாவேகா தன்னுடைய புது என்ட்ரிஸை தவிர திமுக தென் தமிழகத்தில் ஒரு பெரிய ஹோல்டு கொடுத்திருக்கு. அதே நேரத்தில் எப்பொழுதுமே அதிமுகவுக்கு ஓரளவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மேற்கு தமிழ்நாட்டில் ஆதரவை இன்னும் தன்னுடைய நிலையை தக்க வைத்திருக்கின்றது பார்க்கலாம். வட தமிழகம் தான் இந்த தடவை பெரிய சவாலாக இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட திமுக ஒரு பக்கமும் விழுப்புரத்தை ஒரு பக்கம் அதிமுக எடுத்து மற்ற இடங்கள் முழுக்கவும் வட தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தாவேகா கொடுத்திருக்கிறது. ரொம்ப 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 ஸ்பெசிஃபிக்கா நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா கூட இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாற்றத்தை நம்ம இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். வட தமிழகம், அதாவது பொதுவாகவே ஒரு கட்சிக்கு சார்பாக இருக்கக்கூடியது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த வட தமிழகம் இந்த முறை முழுமையாக கைமாறி சென்றிருக்கிறது. தாவேகா 43 இடங்கள்ல வெற்றியும் முன்னிலையும் தகுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா பெரிய ஸ்டால்வார்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படி பாக்குறோம். ரொம்ப குறிப்பான சில இடங்களை தவிர சென்னை உட்பட்ட சில இடங்கள் பாக்குறோம். இதுல KTCC அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, சென்னை மாவட்டத்தைப்படி எல்லாருமே அதிகமா நம்ம நிறைய பேசினோம். இருந்தாலும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா போனோம் அப்படின்னு பாக்குறேன். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்க்கிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு தொகுதியை தவிர மற்ற எல்லாமே அதிமுகவுக்கு ஒரே ஒரு தொகுதி மட்டும் கிடைத்திருக்கிறது. இது திரு ஹரி அவர்களுடைய தொகுதி நினைக்கிறேன். மற்றபடி எல்லா இடத்துலையும் தாவேகா தன்னுடைய நிலை டி. இப்போ நம்ம திருவள்ளூர் டி பார்த்துட்டோம். காஞ்சிபுரம் கே அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்துல என்ன நிலவரம் அப்படின்னு பார்க்கலாம். KTCCல இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துல இதுதான் பொதுவாக நகர்பகுதி அப்படின்னு பார்க்கிறோம். இதை முழுக்கவே காஞ்சிபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய 4 தொகுதியிலும் தாவேகா கைப்பற்றி இருக்கிறதை பார்க்கிறோம். மற்றொன்று செங்கல்பட்டு தொகுதியாக இருக்கிறது. இங்க நகர் சென்னையினுடைய இம்மீடியட்டா சென்னை அப்படின்னு சொன்னாலே இது விரிவுபட்ட சென்னை அப்படின்னு பார்க்கலாம். அதுல இருக்கிற காஞ்சிபுரத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செங்கல்பட்டு பகுதியிலும் 2 தொகுதிகளை தவிர மற்ற இடங்கள் தாவேகா தன்னுடைய முன்னிலையை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற. இப்போ மண்டலத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் அப்படியாக இருக்கிறது. இப்போ நம்ம மேற்கு தமிழகத்திலையும் நம்ம பொதுவாக அப்படி பார்த்தோம்னா இருக்கக்கூடிய மேற்கு தமிழகத்திலையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதிமுகவினுடைய பொதுவான கோட்டையாக இருக்கக்கூடிய இடத்துல அதிமுகவை விட இந்த முறை தாவேகா அதிகமான இடங்களை முன்னிலையும் வெற்றியும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். இப்ப தென் தமிழகமும் மேற்கு தமிழகமும் வட தமிழகம் ஒரு விதமான ரிசல்ட்டை கொடுத்திருக்கு அப்படின்னா, மத்திய தமிழகம் நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய மத்திய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதாவது டெல்டா மாவட்டங்கள் உட்பட இருக்கக்கூடிய மத்திய மாவட்டங்கள், சேலம் உட்பட மற்ற எல்லா இடங்களையும் பார்க்கலாம். இங்க பார்க்கலாம் குறிப்பிட்ட பெல்ட் தவிர, சேலம் பெல்ட் தவிர மற்ற இடங்கள் எல்லாமே உங்களுக்கு திருச்சி, அரியலூர், மன்னிக்கணும், திருச்சி டெல்டா பெல்ட் முழுக்க பார்த்தீங்கன்னா திருச்சி, அரியலூர் ஆகட்டும், தஞ்சாவூர் ஆகட்டும், பெரம்பலூர் ஆகட்டும், மயிலாடுதுறை, இப்படி அத்தனையிலுமே தாவேகா ஒரு புதிய என்ட்ரியை கொடுத்திருக்கு. முக்கியமான இடங்கள்ல திமுக தன்னுடைய இடங்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படி மண்டல ரீதியாக புதிய மாற்றத்தை தாவேகா கொடுத்தாலும் சில பாக்கெட்ஸ் அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸை திமுகவும் அதிமுக இதுவரைக்கும் தக்க வச்சிட்டு இருக்கிறதுனால இருவருக்கும் சமமான அளவில் சிறந்த வெற்றியும் முன்னிலையும் வந்திருக்கிறது. தமிழக மக்களுடைய இந்த தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு 2026 உண்மையாக தமிழகத்திற்கு எண்ணிக்கை ரீதியில ஒரு பெரிய மாற்றம் தான் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த நிலை எப்படியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு நேரலையில நம்ம திரு பாஸ்கரன் அவர்கிட்ட தொடர்ந்து கேட்போம். நன்றி அரவிந்த் பாரதி. சூர்யா, நம்ம செய்திகள் முன்னாடி சில விஷயங்களை பேசிட்டு இருந்தோம். நம்ம தொகுதியோட நிலவரங்கள் என்ன இருக்கு, மண்டலம் வாரியாக என்ன வெற்றி பெற்றிருக்காங்க, தாவேகா என்ன மாதிரி ஸ்வீப் பண்ணிருக்காங்க, சில விஷயங்களை பார்க்க இந்த நம்பர்ஸ்லேயே உங்களுக்கு தெளிவாக தெரிகிற விஷயங்கள் என்னன்னா, வட தமிழகம் அப்படிங்கிறது டிப்பிக்கலாக சென்னையை சேர்த்து கிடையாது. கிரேட்டர் சென்னை இஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் இட். சென்னையோட தலைநகரத்தோட பாலிடிக்ஸுங்கிறது தனி. KTCC விட்டுட்டு வட தமிழகத்தில் இப்போ நீங்கள் விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி இந்த மாவட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதிமுக தொடர்ந்து அதிக வாக்குகள் சீட்டுகளை தொடர்ந்து. அப்போ PMK உண்மையிலே ADMK-க்கான ஒரு கன்வெர்ட்டிங்கான ஒரு அலையன்ஸ் ஃபோர்ஸா PMK இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. சொல்ல போனா இந்த விஜய்க்கு உண்டான அலை அல்லது அதிமுகவுக்கான எதிர்ப்பு அலை, இந்த ரெண்டுத்துல தப்பி பிழைச்சு தன்னோட பர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து தன்னோட ஓட் பேங்கை ரீட்டைன் பண்ண கட்சிங்கிறது பாமக மட்டும்தான் இப்போதைக்கு, இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஓட் பர்சன்டேஜ். 23 இடங்கள் நின்று போன முறை 5 இடங்கள் ஜெயிச்ச பாமக 4 முடிவு வந்துருச்சு, இன்னும் 1 முடிவு வர இருக்கிறது, அதுவும் பாசிட்டிவாக இருக்கு. ஷோலிங்கரும் 18 இடங்கள் நின்று நம்ம 5 இடங்கள் வந்திருக்கோம். இவ்வளவு அன்பிரடிக்டபிள் சுச்சுவேஷன்ல ஒரு வேவ் இருந்துமே வந்திருக்கோம். ஸோ அப்போ பாமகவோட வாக்கு வங்கி அப்படிங்கிறதும்
பாமகவோட வாக்கு அதிமுகக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுங்கிறதும் ரொம்ப சாலிடா இப்போ நடந்திருக்கு. அப்படி பாமக மாதிரி ஒரு அலையன்ஸ் இல்லைன்னா ஏடிஎம்கேவோட சிச்சுவேஷன் இன்னுமே வந்து மோசமாக இருந்திருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர். நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாமக நம்ம முன்னாடியே கெஸ் பண்ண தொகுதிகள் தான். சௌமியா அன்புமணி அவர்கள் மாபெரும் வெற்றி பெறுவார்கள், வைத்தி அவர்கள் ஜெயங்கொண்டத்தில், இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண இடங்கள் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. மற்றபடி வந்து இந்த கணிப்புகள், கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து இவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மி நம்பர்ஸில் ஒரு கணிப்புகள் ஒன்று பண்ணி, அது சயின்டிஃபிக்கும் கிடையாது. பட் ப்ராக்டிக்கலாக என்ன விஷயம்னா மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் மோட்டிவேட்டட். எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ப்ராப்பரான மோட்டிவ் இருக்குது, யாரோ புஷ் பண்ணி தான் இந்த அஜெண்டாஸ் எல்லாமே வருது. ஏன்னா ஒரு 15,000 பேரை பார்த்து பேர் தெரியாத ஒரு கம்பெனி கொடுக்குற, அவங்களே நீல்ஸ் எரிக்சன் மாதிரியான ஒரு குளோபல் ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ்லாம் கிடையாது. அவங்க கொடுக்குற ஒரு அறிக்கை ஒரு தலைப்பு செய்தியாக பல டிவிஸ் வந்து பல நாள் போட்டு ஓட்டுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி டெஃபினட்டாக ஒரு மோட்டிவ் இருக்குது. இல்லைன்னா யாருமே ப்ராப்பராக ப்ரெடிக்ட் பண்ண முடியல, அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண அவங்களாம் விரும்பலை. இதில் எங்கே ஆச்சரியம்னா இது வந்து ஆளும் கட்சியா இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்குமே இதை பத்தின ஒரு ப்ரெடிக்ஷனே இல்லை. அவர் வந்து 200 ஜெயிப்போன்னு அவர் சொல்லும் போது அவர் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல. இல்ல அவருக்கு இல்ல அவருக்கு நிறைய ஏஜென்சிஸ் இருக்கு, ஐபி இருக்கு, எல்லாமே இருக்கிற தகவல் சொல்லப்படலையா? எல்லாத்தையும் இருக்கும்போது அவர்கள் இந்த எலெக்ஷன்ல கூட திரு விஜய் அவர்கள் எந்த வகையான தாக்குதலுமோ ஒரு அரசியல் ரீதியாக மற்ற வகையில கூட பெருசாவே எடுத்துக்கலங்கிறது நம்ம இதுல என்னன்னா இது வந்து அவங்களோட அரகன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஆணவம். நம்ம யார் என்ன பண்ணிட முடியும், தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு பெரிய பலம் இருக்கு. அப்போ ஏற்கனவே வந்து மத்திய அரசை பத்தி ஒரு பெரிய பூதாகரமான இமேஜும் பில்டப் பண்ணியிருக்கோம். இது வந்து தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு மிகப்பெரிய யானை பலம், அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நினைச்சு அவங்க பண்ணாங்க. ஹிந்தியை கொண்டு வந்துருவாங்கன்னு சொன்னாங்க, டீலிமிட்டேஷன் தமிழ்நாடு உரிமை எழுந்து அவர் வந்து எதிர்க்கிறது பூரா பிஜேபி அவங்க வந்து டெல்லி தான் தனக்கு வந்து ஆப்படிக்க போகுது அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி கிடையாது, பக்கத்துல பனியூர்ல இருந்து அவரே செஞ்சு விட்டாரு. அப்போ அவங்க அதை யோசிக்காம இதை வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து கருணாநிதி அவர்கள் வந்து கடைசி கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் வரைக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய மாதிரி ஒரு அப்ரோச்சபிள் பர்சனா இருந்தது போக, ஸ்டாலின் வந்து என்ன ஒரு ஐவரி டவர்ல வாழ்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கண்ணாடி மாளிகையில் வாழ்றாரு. அவர் சுத்தி கண்ணாடி, அவர் மட்டும் தான் தெரிவார் எல்லாத்தையும். அவர் சுத்தி இருக்கக்கூடிய ரொம்ப நெருக்கமான ஒரு 10-15 நபர்கள் மட்டும்தான் வெளியுலகம் என்னங்கிறத அவருக்கு ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. அவங்க யாருமே உண்மையை சொல்லல. ஏன்னா அவங்க அப்செட் ஆவாங்கன்னா அவங்களை ரிப்போர்ட் பண்ற யாரும் அவங்களுக்கு உண்மையை சொல்லல. ஆக்சுவலா அதே குற்றச்சாட்டு விஜய் மேல இருந்துச்சு. அவர் தாண்டி 5-6 நான் இதான் சொல்ல வரேன். என்னன்னா டிஎம்கேவும் ஒரு காலத்துல நிறைய வெற்றிகள்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துல இயக்கம் தான். விஜயம் வந்து இன்னைக்கு ஒரு வெற்றியை பார்த்திருக்காரு. இதே அந்த ஐவரி டவர் மெத்தட் அவர் ஃபாலோ பண்ணான்னா அவரு இந்த இடத்துக்கு சீக்கிரம் போய் நின்றுடுவாரு அப்படிங்கிறது அவருக்கு இருக்கு. பட் ஆனா இன்னைக்கு இந்த இடம் வந்து வெறும் கருத்து கணிப்பு அமைப்புகள் மட்டும் கிடையாது, இது கவர்மெண்டோட சிஎம் கிட்ட இருந்த இன்டெலிஜென்ஸ்லாமும் சேர்த்து தான் ஃபெயில் ஆயிருக்கு ஒட்டுமொத்தமாவே. அண்ட் என்னன்னா இது வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க, இன்ஃப்ளூயன்சஸோ அல்லது மீடியால வந்து ரொம்ப ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்க பீப்புளோ அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட பார்வையில் ஒரு படித்தவர்கள் மேட்டுமை தன்மையோட அவங்க வந்து பல விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணி இந்த கூட்டணிக்கு மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்கா இல்லையா, அது நல்ல அரசா இல்லையாங்கிறலாம் அவங்க வந்து மார்க் போடுறாங்க. பட் என்னன்னா 99% மக்கள் வந்து இந்த 1% கிடையாது. இந்த நம்ம கணிப்பு சொல்றாங்கல்ல அப்படி விமர்சனம் பண்றாங்க, அவங்க யாரும் ஷேர் ஆட்டோல பிடிச்சி வீட்டுக்கு போறவங்களோ நிறைய சதவீதத்தில் ஓட்டு போறவங்க இந்த கருத்து கணிப்புல 99% அவங்க. ஆனா இந்த கருத்து சொல்றது 1% யாருன்னா அவங்க இந்த பால் விலை 2 ரூபா பாக்கெட் ஏறினா அதனால பாதிக்கப்படாதவங்க, கரண்ட் பில் ஒரு மாசம் 300 ரூபா கூட கட்டினா அதனால பிரச்சனை இல்லாதவங்க, ஒயிட் போர்டு பஸ் வரல, ஃப்ரீ பஸ் வந்து ஃப்ரீக்வன்சி குறைச்சாங்கன்னா பாதிக்கப்பட போறது கிடையாது. அவங்களோட பார்வை, அவங்களோட தேவை, அவங்களோட அந்த மேல்மட்டத்துல சொல்லுவாங்கல்ல தேர்ட் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ப்ராப்ளமே இல்லைன்னு நம்ம நினைப்போம், அவங்க தேர்ட் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் கிண்டலா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கமெண்ட் பண்ண எல்லாருமே they are all talking about third world problems. உண்மையான மக்களோட பிரச்சனைல பார்க்கல. இல்ல என்ன விஷயம்னா உண்மையிலேயே மக்கள் வந்து they were looking for a change, ஒரு மாற்றத்தை மக்கள் தேடிட்டு தான் இருந்தாங்க. அந்த மாற்றத்தை விஜய்னு மக்கள் முடிவு பண்ணிருக்காங்க. அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் அவங்களோட ஓட்டை ரீடைன் பண்ணிருக்காங்க. சோ அவங்களோட கோர் ஓட் பேஸ் கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் ஆகவே இல்லை. புதுசா நியூட்ரலா இருந்து ஸ்விங் ஆன ஆட்கள் ரொம்ப அதிமுக பாமக ஃபேவரா ஸ்விங் ஆகல. ஆயிருந்தா இன்னொரு 10-20 தொகுதி கூட ஜெயிச்சிருக்கும், வந்திருக்கும். சோ புதுசா வந்து யங் ஓட்டர்ஸ் சரி, புதுசா வந்து வாக்காளர்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80% விஜய் பக்கம் போய் நிறைய விஜய்க்கு தான் கன்வர்ஷன் இருந்திருக்கு. அதே சமயம் வந்து ஏடிஎம்கே அண்ட் பிஎம்கே அவங்க வந்து ரெவல்யூஷனரியா பெருசா இன்னும் பண்ணணும்னு மக்கள் எதிர்பார்த்திருக்காங்க. ஆனா அவங்க மேல அந்த ஆக்ஷன்ஸ் மேல மக்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கு. அன்புமணி அண்ணன் அவர்கள் வந்து ஒரு 100 நாட்களுக்கு மேல நடைபயணம் போனாரு. திமுக அரசின் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்லி அதுக்கான ஆதாரங்களை சேர்த்து சப்மிட் பண்ணாரு, புக்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாரு, நம்ம அதெல்லாம் பார்த்தோம். ஸோ திமுகக்கு எதிராக மிகப்பெரிய அலை இருக்குங்கிறத தொடர்ந்து 1 ஆண்டுகளுக்கு மேலாக அழுத்தமா பிரச்சாரம் பண்ணது அன்புமணி அவர்கள். அந்த ஒரு இப்போ விஜயும் சொல்றாரு திமுக ஒரு மோசமான ஆட்சி, தீய சக்தின்னு அவர் சொல்றாருன்னா அவர் ஒருத்தர் சொல்றதோட இல்லாம பாமக வந்து அன்புமணி அவர்கள் ஆதாரப்பூர்வ நம்பர்ஸோட விஜய் வந்து நிறைய அறிக்கைகள் மூலமா சப்ஸ்டான்ஷியேட் பண்ணிருக்காரு. ஈவன் விஜய்க்கு ஓட்டு போட்டவர்களையும் அதிமுக எதிராக கன்வின்ஸ் பண்ணது அன்புமணி அவர்களோட ஒரு பிரச்சாரம் ஒண்ணு இருக்கு. சோ ஆனா ஃபைனலா அவங்க ஓட் பண்ணும்போது மேபி அவங்க வந்து ஆல்ரெடி பார்த்த ஃபேசஸ் அப்படிங்கிற
அப்படிங்கிறத விட ஒரு நியூ ஃபேஸ்க்கு முயற்சி கொடுக்கலாம், ஒரு ட்ரை கொடுக்கலாம் அவங்க நினைச்சு பார்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமான நான் வெங்கடேஷ் சார்கிட்ட கேட்டு அதே தான் உங்ககிட்ட கேட்கறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 108 இடங்கள் தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு மணி நேரமாக 1.5 மணி நேரமாக 108லேயே அந்த நம்பர்ஸ் இருக்கு. 108, 111 இப்படி தான் ஸ்விங் ஆகிறது பார்க்குறேன் நான். அப்படி குறைகிற பட்சத்தில் வந்து என்டிஏவிலிருந்து முழுமையான ஆதரவு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கா, இல்லை பாமக தனியாக இப்போ காங்கிரஸ் மாதிரி ஒரு 5 இடங்கள் 6 இடங்கள் வர பட்சத்தில் ஆட்சியில் பங்குங்கிறது திரு அன்புமணி அவருடைய கோரிக்கையாக ஆரம்பத்திலிருந்தே இருக்குது அவருக்கு. அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்க சொன்ன மாதிரி ஒரு செய்தி தொடர்பாக முடிவெடுக்க முடியாட்டால் கூட ஒரு வித்தியாசமான இன்னொரு பதில் சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 80-90 இடங்களுக்கு மேல முடிவு வராமலே இருக்கு. அதனால இதை பத்தி பேசுறதுக்கான மீனிங்கே இப்ப இல்ல. ஒருவேளை 118 அவரே வாங்கிட்டாருன்னு வச்சுங்க, இதுக்கு பேச 18 வாங்கிட்டாரா இல்ல, நான் ஸ்டேபிளா இருக்கனால தான் கேக்குறேன். இட்ஸ் நாட் இன்கிரீஸ். நீங்க சொன்ன மாதிரி 120 போய் 118 நிறைய தொகுதிகள் வந்து 2000 2500 வாக்கு வித்தியாசங்கள் டிவிக்கு லீடிங் இருக்க தொகுதிகள்லாம் இருக்கு. இல்ல ஏதோ 34 தொகுதி இப்ப மத்தியானத்துல இருந்து பாத்தீங்கன்னா 34 36 தொகுதி இந்த 500ல இருந்து 2000க்குள்ள ஸ்விங் ஆயிட்டே இருக்கு. இல்ல 2000ங்கிறதும் 2000 2500 கீழ சொல்றேன் நான். 500 கீழ இருக்கிற ஸ்விங் எல்லாம் வந்து ரிஸ்க். ஏன்னா ஒரு பூத்துக்கும் ஒரு தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து ஒரு டவுன் ஓட்டா இருக்கும், இல்ல குறிப்பிட்ட கிராமத்தோட ஓட்டா இருக்கும். அதுக்கான ஒரு டெமோகிராபிக் ப்ரொஃபைல் ஒன்று இருக்கும். 500-1000 ஓட்டுல ஈஸியா ஸ்விங் பண்ணிடும். அதனால நம்ம அது வந்து டிசைட் பண்ணி ஜெயிக்கும் தோக்கம் சொல்ல முடியாது. இப்போ என்னன்னா இது 2 வகையில இருக்கு. ஒண்ணு டிவிக்கு அதிகமா ஜெயிச்சதுன்னா அவங்களுக்கு யார் தெய்வம் தேவைப்படாது. மேபி இன்னொரு 5-6 கூட ஜெயிச்சாங்கன்னா ரொம்ப கம்மியான ஆட்களோட உதவியே போதும். பெரிய கட்சிகளோட உதவி கூட அவங்களுக்கு தேவைப்படாம இருக்கலாம். அல்லது ஒருவேளை ஒரு 5-6 கீழே போனாங்கன்னா அவங்க என்ன அதிக நெருக்கடிக்கு ஆளாவாங்க. அப்ப இன்னும் பல விதமான காம்ப்ரமைஸ் கூட அவங்க ரெடி ஆகலாம். ஒரு மணி நேரமா தான் நீங்க சொன்ன மாதிரி மேபி நாளை காலையில அது பத்தின ஒரு தெளிவான பார்வை எல்லா தொகுதிகளும் ஜெயிச்ச பிறகு எக்ஸாக்ட்டா விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விஷயத்துல அவர் தெளிவா இருந்தார். ஆரம்பத்திலே யார் வந்தாலும் நாங்க கூப்பிட்டுப்போம், எல்லாருக்கும் 5-6 பகிர்வு கொடுப்போம் அப்படிங்கிற அவர் சொல்லிட்டாரு. அவர் சைட்ல இருந்து நான் மட்டும் தான் தனியா ஆட்சி அமைப்பேன் திமுக ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. அந்த மாதிரி நிலைப்பாடு அவர் எடுக்கல. அது எடுக்கலங்கிறப்ப இது அட்வான்டேஜா இருக்குது. ஆமா, கேக்குறவங்க யாரும் கேட்கணும் முடிவு பண்ணா அவங்களுக்கு அந்த கேள்வி இருக்காது. ஓகே, அவர் ஒத்துப்பாராங்கிற क्वेश्चन இருக்காது. ஓகே, அவர் ஓபனா இருக்கலாம், அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். சுப்பிரமணியம் சார், காலையில இருந்து தொடர்ச்சியா பார்த்துட்டு இருப்பீங்க, பேசிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ கரண்ட் சிச்சுவேஷனுக்கு உங்களோட பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த வெற்றி திரு விஜய் அவர்களுடைய இந்த வளர்ச்சி இல்ல இந்த வெற்றி எதிர்பார்த்த ஒன்றா? ஜெயிக்கிறதுக்கு உண்டான காரணிகள் என்னவா பாக்குறீங்க? எதிர்கட்சிகள் எங்க ஸ்கோர் பண்ண தவறி இருக்கிறது? ரெண்டு கூட்டணியுமே சேர்த்தே கேட்கிறேன். கண்டிப்பா இது வந்து எதிர்பார்க்காத வெற்றி. விஜயமே எதிர்பார்த்திருப்பாரான்னு எனக்கு தெரியல. பட் எஸ், அவரும் வந்து ஒரு 70-80 சீட்டுக்கு மேல போகலான்னு எதிர்பார்த்தேன். பட் இது மாதிரி ஒரு 108 சீட் வந்து 108 இந்த ஆக்சஸ் மை இந்தியா கொடுத்த மாதிரி 98லேருந்து 120 தொகுதிகள் விஜய் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அப்போ கூட நம்ம என்ன பண்ணினோம் அப்படின்னா, we are wired to think either ADMK alliance or DMK alliance வின் பண்றது தான் நம்மளோட பிரெயின்ல வயர்ட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம அது கூட இந்த ஆக்சஸ் மை இந்தியா வந்து அது எப்படி தப்பு பண்ணிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஒருத்தர் வந்து இது நிறைய பேசுபொருளா இருந்துச்சு. இல்ல 77% இது வந்து இட் இஸ் இன்அக்யூரேட் இதுன்னு ரிப்போர்ட்னு சொன்னாங்க. ஸோ நமக்கு வலைதளத்தில் என்ன வருது, என்ன இன்ஃபர்மேஷன் வருது, அதை வச்சு நம்ம இது பண்றோம். குறிப்பிட்டு சொன்ன மாதிரி, ஏன்னா அவங்க ஒரு 15000 நபர்களை தான் போய் தேடி அந்த கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க. பட் ஓகே, இந்த வாட்டி அது ப்ரூவ்ட் ரைட். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசும். ஒரு சின்ன விளம்பர இடைவேளை சார், மன்னிக்கணும். நேயர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மக்கள் தீர்ப்பு 2026 நேரலை தொடரும். உன்னோட இந்த பிசினஸ் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான்ப்பா. ஆமால, ஆனா எனக்கு யாரு லோன் தருவாங்க? ஓ காட், சச்சின் ஏன் தரணும் எனக்கு லோன்? அட நான் இல்ல, பேங்க் ஆஃப் பரோடா தருவாங்க உங்களுக்கு MSME லோன். பாப் டிஜி உத்யமுடன் 100% டிஜிட்டல் ப்ராசஸ், அப்ரூவல் இன் மினிட்ஸ். பேங்க் ஆஃப் பரோடால MSME லோன் வாங்குறது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். Your future starts with the right decision. At SA Engineering College, we shape innovators, leaders, and achievers. With good infrastructure, expert faculty, and industry-focused programs. Choose from cutting-edge courses in engineering, technology, MBA, and MCA. Enhance your skills through modern labs, training, and strong placement support. Take the first step toward your dream career. Admissions open 2026. Apply today. Please contact 9941497973. Visit www.saec.ac.in. KVBயின் சம்ருதி 400 பிக்ஸட் டெபாசிட் திட்டம் கவர்ச்சிகரமான வட்டி விகிதங்களுடன் 400 நாட்களுக்கு 7.7% சீனியர் சிட்டிசன்களுக்கு, 7.2% பொதுமக்களுக்கு மற்றும் NRIகளுக்கு குறுகிய கால சலுகை. இப்பொழுதே பயன்பெறுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
ரெடி ரெடி. அம்மா உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அட்ரஸ் சரி பார்க்க ஓடிபி அனுப்பியிருக்கோம். ஏன்னா நான் எதுவும் ஆர்டர் பண்ணல, அதோட யாரும் அட்ரஸ் சரி பார்க்க ஓடிபி அனுப்ப மாட்டாங்க. புரிஞ்சுதா மிஸ்டர் ஃப்ராட்ஸ்டர்? இவங்களும் ஃப்ராட்ஸ்டரை கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க புத்திசாலியா இருந்தா ஏமாற மாட்டீங்க. அதனால ஸ்டே அலர்ட், பேங்க் சேஃப். புத்திசாலியா இருங்க, ஏமாறாதீங்க. பொதுநலன் கருதி வழங்கியோர் இந்தியன் வங்கி. என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் எழுச்சியூட்டும் தொழில் பாதுகாப்பு, வலுவான நிதிநிலை, உலகத்தரம் வாய்ந்த வள ஆதாரம், புதுமையான தொழில் திறனில் முன்னோடி, நாட்டின் சமூக பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழலுக்கு என்எல்சி இந்தியாவின் நீடித்த நிலையான பங்களிப்பு. மத்திய நிலக்கரி அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் நவரத்னா தகுதி பெற்ற பொதுத்துறை நிறுவனம் என்எல்சி இந்தியா நிறுவனம் ஆகும். இந்நிறுவனம் மனித இயல்புடன் கூடிய சமூக பொறுப்புணர்வு கொண்டதாகும். என்எல்சி இந்தியாவின் தொழில் வளமாக்கல் மக்களின் நல்வாழ்விற்கே அர்ப்பணிக்கப்பட்டது. சார், இவ்ளோ நல்ல ரேட்ல இந்த காரை வாங்குறது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் சார். சார், எந்த தொல்லையும் தராம கார் லோன் யார் தருவாங்க? சார், சச்சின். அடே சச்சின் சார் ஏன் லோன் தரணும்? சார் நான் இல்ல, பேங்க் ஆஃப் பரோடா தருவாங்க உங்களுக்கு டிஜிட்டல் கார் லோன். எக்ஸ்டெண்டட் ரீபேமெண்ட் பீரியட், குயிக்கான அப்ரூவலும் கிடைக்கும். பேங்க் ஆஃப் பரோடால கார் லோன் வாங்குறதும் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். டெய்லர் அண்ணா வணக்கம். 2 ட்ரெஸ் தைக்கணும். ஓகே, இது மாதிரி ஒன்ல பஃப் கை வைங்க லேஸோட, இன்னொரு சல்வார்ல செம்மையா சைட் ப்ளீட்ஸ் வச்சிருங்க. ஷர்ட்ல கொஞ்சம் ஷார்ட்டா கிராஸ் பின்டெக்ஸோட வைங்க. துப்பட்டால ஸ்கேலப்ஸோட சூப்பரா ஃபேன்சி லேஸ் வச்சிருங்க. ஆனா டெய்லர் அண்ணா 4 நாள்ல பார்ட்டி கண்டிப்பா ரெடி ஆயிடும்ல? ரெடி ஆயிடும். எப்படி? ஷார்ட்ஸ் லுக்கிங் லைக் a wow. ஃபேஷன் மாறும் எப்பவும். உஷா எப்பவுமே. உங்கள் கனவு இல்லத்தை வாங்குவது இப்பொழுது ரொம்ப ஈஸி. இன்டிஜி ஹோம் லோனுடன் இது தரும் மிக குறைந்த வட்டி விகிதம், துரித பரிசீலனை, பிக்ஸ்ட் அல்லது பிளெக்சிபிள் வட்டி விகிதத்தை தேர்ந்தெடுக்கும் வசதி. பிற வங்கியின் வீட்டுக் கடனை சுலபமாக மாற்றிக்கொள்ளலாம். அப்போ கனவு இல்லத்தை வாங்குவது ஈஸி தானே? மீண்டும் மக்கள் தீர்ப்பு 2026 சிறப்பு நேரலைக்கு வரவேற்கிறேன். தற்பொழுது நம்முடைய நேரலையில் சிபிஎம் கட்சியினுடைய முன்னாள் எம்எல்ஏ திருமிகு பாலபாரதி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களை பெறலாம். மேடம் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். ரொம்ப மகிழ்ச்சி இணைப்பு பேசுறது. இந்த தேர்தல் முடிவுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? திரு விஜய் அவர்கள் எங்கு வெற்றி பெற்றிருக்கிறார், எதிர்க்கட்சி கூட்டணிகள் எங்கு மிஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை எப்படி என்ன சொல்ல வர்றீங்க மேடம்? அதாவது இன்னைக்கு இந்த ரிசல்ட் மாதிரியான ஒரு பெரிய ஒரு பேரலைய இதுக்கு முன்னாடி தேர்வுகள்ல நான் சந்திச்சதே இல்லைங்க. எனக்கு நினைவு தெரிந்த நாள்ல இருந்து அப்படி சந்திச்சது இல்லை. முன்ன பின்ன இருக்கும், ஆனா இது கணிக்கவே முடியாத அளவுக்கு தாவேகா வெற்றி பெற்றிருக்கு. திமுக கணிசமாக பல பகுதிகளில் திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அதுல ஒன்றும் மாற்று இல்லை. இன்னொரு பக்கம் அதிமுகவும் அவங்களுடைய தொகுதிகள்ல அவங்க பகுதிகளில் வாக்குகள் விழுந்திருக்கு. இந்த இடைப்பட்ட 2 பகுதியிலையும் தாவேகா வாக்குகளை பிடிச்சு கொண்டு போயிருக்கு. எங்க திண்டுக்கல் மாவட்டத்துல 4 தொகுதி திமுக, 1 தாவேகா, 1 2 அதிமுக அப்படிங்கிற முறையில பிடிச்சிருக்கிறாங்க. பழனியெல்லாம் ரொம்ப மிக குறைவான வாக்கு வித்தியாசத்துலதான் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. தாவேகா 2வது இடத்துக்கு வந்திருக்கு. அது மாதிரி திண்டுக்கல்லும் ஒரு கடுமையான போராட்டத்தை மக்கள் நடத்தியிருக்காங்க. நான் என்ன பாக்குறேன்னா, இது கட்சி நடத்தியதாக நான் பார்க்கல. மக்கள் அவங்கவுங்க ஏற்றுக்கொண்ட எந்த அணி ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கறதுல அவங்க உறுதியா நின்று ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திருக்காங்க. அப்போ இந்த வாக்காளர்கள் 3 பிரிவா பிரிஞ்சுட்டாங்க. அப்படி பிரிகிற பொழுது யாருடைய வாக்கை யாரு எடுக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்பு என்பது
உருவாகி இருக்கு. தமிழ்நாட்டுல இது முதல் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான வேறுபட்ட ஒரு தேர்தலின் முடிவாக இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சரி, இல்ல நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முன்னாடி கூட்டணி நிச்சயமா 200 தொகுதி வெல்லும் அப்படிங்கிற ரொம்ப கான்பிடென்டான விஷயங்கள் இருக்காங்க. பட் நிறைய அவங்களுக்கு உண்டான உளவுத்துறை சார்ந்த தகவல்களை கொடுக்கக்கூடிய ஏஜென்சிஸ் இருக்க போறாங்க. இவ்வளெல்லாம் இருந்து கூட திரு முதல்வரே தோற்கிற அளவுக்கு உண்டான முதல்வரே தோல்வி அடைகிற அளவுக்கு உண்டான ஒரு சூழல் உருவாகிறது கணிக்காம இருந்திருப்பாங்களா? அதே மாதிரி பார்த்தா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகள் அவரையும் தோல்வி விட்டுருக்கிறத பாக்குறோம். இது எங்க மிஸ் பண்ணிருக்காங்க இந்த கூட்டணி நினைக்கிறீங்க? நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணீங்க, மதுரையில் பேசுறப்ப கூட சொல்லி நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணி நிச்சயமா மதசார்பற்ற கூட்டணி வெற்றி பெறுங்கிற பார்வையோட ரொம்ப கான்பிடென்டா இருந்த சூழ்நிலை இவ்வளவு குறைவாக ஒரு 75-76 இடங்கள் தான் வாங்க வேண்டிய சூழல் ஏன் ஏற்பட்டதுன்னு நினைக்கிறீங்க மேடம்? ஹலோ ஹலோ ஓகே இணைப்பு துண்டிக்கப்பட்டு நினைக்கிறேன் சார். சுப்ரமணியன் சார், நாம தொடர்ந்து பேசலாம் நினைக்கிறேன். இல்லை, இந்த கூட்டணி அதுக்கு உண்டான கருத்து கணிப்புகள் வந்ததில் ஒரு விஷயம் தெரிஞ்சது, நம்ம அதை ஏற்க மறுத்தோம். ஆனால் இது கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் இந்த அரசாங்கம் வருகின்ற அரசாங்கம் போக போகிறதுன்ற ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. ஈவன் அந்த ஆக்சஸ் மை இந்தியாவில் கூட கூட்டணி ஆட்சி தான் சொன்னாங்க. 98 to 120, இது இப்போ 107ல் தாவேக்கா இருக்கிறது. ஸோ எந்த கட்சி வந்திருந்தாலும் அது கூட்டணி அரசாங்கமாக தான் இருந்திருக்கும். எங்கே தவற விட்டார்கள்? முதல்ல இப்போ நம்ம அந்த இப்போ இருந்த வெளியில் போன திமுக அரசாங்கத்தை பற்றி பேசணும் அப்படின்னா, இவர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கிளியராக கொடுத்தார். அதாவது 69 வாக்குறுதிகள் தான் நீங்கள் நிறைவேற்றிருக்கிறீங்க. 505ல் 12.94% போட்டு பக்கமாக கரெக்டாக கொடுத்தாரு. ஸோ அந்த அளவுக்கு டேட்டா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிருக்குது. ஸோ இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கண்டிப்பாக இல்லை 100% வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம், 70ன்னாங்க, 80ன்னாங்க. இதெல்லாம் யார் அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கு கூட இருக்கிற அந்த மூத்த அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள், அவங்க சொல்லிட்டாங்க இது மாதிரி நம்ம எல்லாம் நிறைவேற்றிட்டோங்க, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடுத்து. கடைசியா ஒண்ணே ஒண்ணு அந்த 5000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கா சார் முதல்வருக்கு என்ன டேட்டா புள்ளி விவரங்கள் கொடுத்தா கூட, அமைச்சர்கள் கொடுத்தா கூட கூட இருக்கிற IAS அதிகாரிகளோ மற்ற விஷயங்கள் விஷயங்கள் அச்சீவான்னு சொல்ல மாட்டாங்களா? அந்த அவரே நான் 100% நிறைவேற்றிட்டேன். எப்ப செப்டம்பர் 2023 சொல்லிட்டாரு. செப்டம்பர் 2023 அவர் எழுதி கொடுத்து படிச்சுட்டாருன்றீங்களா? அப்ப அவ்வளவுதான். 12 செப்டம்பர் 2023 அன்னைக்கு அவர் சொன்னது, அண்ணா பிறந்த நாளை ஒட்டி அப்பதான் மகளிர் உரிமை கொடுக்குறாங்க. இந்த ஒரே ஒரு வாக்குறுதிங்க நாங்கள் கொடுத்துட்டோன்னா 100% நிறைவேற்றிட்ட மாதிரி ஆச்சுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ப்ரெஸ் மீட்ல. அது எதற்காக கொடுத்தாங்க? ஈரோடு கிழக்கு தேர்தலுக்காக கொடுத்தாங்க. ஸோ இதை மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கண்ணாடி மாளிகையில் இருந்துட்டு, அதாவது மக்கள் கண்டிப்பாக வாக்களித்துருவாங்க. அதிமுக ஒற்றுமை இல்லை, சிதறுண்டு இருக்கிறது. அட்வான்டேஜாக எடுத்து 2021 ஆட்சிக்கு வந்தாங்க. ஸோ அதை தக்க வைத்து கொண்டு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்களோ, மக்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கோ அதில் நேரடியாக களம் கண்டு உதவி பண்ணி மக்கள்கிட்ட வாழ்வை மீட்டெடுத்திருந்தாங்க வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா இந்த அளவுக்கு தோல்வி. அதாவது இல்ல சார், நீங்க நலத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பா பெண்களுக்கு உண்டான ஸ்கீம்ஸ்ல பெண்கள் உரிமை தொகையாகட்டும் சரி, பஸ்ல ஃப்ரீயா பயணம் செய்யறதாகட்டும் சரி, நான் முதல் தலைமுறை பெண்களுக்கு உண்டான கல்வி, உயர்கல்வியில இருந்து நிறைய ஸ்கீம்ஸ் பெண்களுக்கு உண்டான அடிக்கடி நம்ம நிறைய டிபேட்ல பேசுறோம். 1.37 கோடி பெண்களுக்கு இந்த பயனெல்லாம் சென்றிருக்கின்ற சூழ்நிலையிலும் இவ்வளவு ஒரு மோசமான தோல்வி. நீங்க அது வளர்ச்சியில இருந்து கொடுக்குறீங்களா, கடன் வாங்கி கொடுக்குறீங்களான்றது தெளிவு மக்கள் அதை பார்க்க மாட்டாங்கல்ல. பார்த்ததுனால தானே வாக்கு பார்த்திருந்தாங்கன்னா இல்ல நீங்க கடன் வாங்கி கொடுக்காத வாங்கலாம் நிறுத்திருக்க போறாங்க சார். மக்கள் அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப தெளிவாயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமாங்கிறது இந்த தேர்தல் ரிசல்ட் ஏதாவது சொல்றது? அப்ப உங்களுக்கு தேர்தல் ரிசல்ட் ஏதாவது சொல்றது உங்களுக்கு? சோ கொடுத்த வாக்குறுதி எல்லாம் செய்யல, அதனால தோத்துட்டாங்கன்னு அது ஒரு பார்வை எடுத்துக்கணும். கரெக்டா எடுத்துட்டு போல மக்கள். சொல்லி முடிச்சுட்டு அதிமுக பொறுத்த இது திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும், அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு முதல் 3 வருடங்கள் அதிமுக அந்த இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த சண்டை, அந்த சச்சரவு, உட்கட்சி சண்டையிலேயே 3 வருஷம் எடப்பாடி அதிலே காலத்தை செலவிச்சார். அப்புறமா தான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒருங்கிணைப்பாளர்ன்ற ஒரு பதவி அவருக்கு வந்தது. கட்டுப்பாடுக்குள்ள வந்தது. கடைசி ஒரு 3 அல்லது 6 மாதங்கள் மட்டும்தான் அவர் பிரச்சாரத்துக்கு போனார். ஸோ ஒரு எதிர்கட்சி இன்னைக்கு சொல்றாங்களே, திமுக ஒரு எதிர்கட்சியாக தமிழகத்திற்கு ஒரு நல்ல ஒரு இது பண்ணுவாங்க. ஏன்னா ஆளுங்கட்சியை அவங்க கேட்குற தொனியில் இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், கேட்குற இடத்துல இருந்தாங்கன்னா நல்லா கேட்டு செக் அண்ட் மேட் வச்சு
மக்களுக்கு தேவையானது என்னன்னு கொடுப்பாங்க. பட் ஆளுங்கட்சியாக வரும்போது அதை செய்ய தவறி விட்டார்கள். ஸோ அதுதான் பார்க்குறேன். இப்போ ஸோ அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக கேட்ட கேள்விகள் எத்தனை போராட்டங்கள் எடுத்தாங்க, நிறைய பண்ணாங்க. அது பண்ணல. ஸோ அது கடைசி ஒரு 3 அல்லது 6 மாதங்கள் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்குள்ள தேர்தல் வந்துடுத்து. யாருமே எதிர்பாராத ஒரு புதிய ஒரே நிமிஷம் சார், பாஜக தொண்டர்களின் அயராத உழைப்பால் தாமரை மலர்ந்துள்ளது அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. அது பிரேக்கிங் நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். பாஜக தொண்டர்களின் அயராத உழைப்பால் பாஜக வென்றுள்ளதா சொல்றாங்க. விஜயுடன் ராகுல் காந்தி பேச்சு, தாவிகவின் மாபெரும் வெற்றிக்கு வாழ்த்து. இந்த வெற்றி இளைஞர்களின் குரலை பிரதிபலிப்பதாகவும் கருத்து. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை பார்க்கிறோம். ராகுல் காந்தி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களை தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து செய்தி சொல்லியிருக்கிறார். சென்னை லயோலா கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் தேர்தல் வெற்றி சான்றிதழை பெற்றார் விஜய் அவர்களுக்கு தேர்தலில் வெற்றி பெற்றதுக்குண்டான சான்றிதழை அவர் படித்த லயோலா கல்லூரியிலிருந்தே பெறுகிறார். அந்த கல்லூரி ஒரு முதல்வரை உருவாக்கிங்கிறது பெருமிதமும் அந்த கல்லூரிக்கு இருக்கும், திரு விஜய் அவர்களுக்கு இருக்கும் நினைக்கிறார். ஒரு நிகழ்ச்சியான தருணமாக கூட அந்த சான்றிதழ் வாங்குறப்ப விஜய் உணர்ந்திருக்கலாம் என்று நம்புகிறோம். ரொம்ப முக்கியமான செய்தியும் பார்க்கப்படுகிறது. ஏன்னா அதை பெற்றுக்கொண்டு தான் அவருடைய பெற்றோர்களையும் சந்தித்தார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். சென்னை லயோலா கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் தேர்தல் வெற்றி சான்றிதழை பெற்றார் திரு விஜய் அப்படிங்கிற செய்தி ஒரு பிரேக்கிங் நியூஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திரு பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய செய்தி. பாஜக தொண்டர்கள் அயராத உழைப்பால் தாமரை மலர்ந்துள்ளது. முன்ன குறிப்பிட்டது மாதிரி 3 ஸ்டேட்ல மேற்கு வங்காளத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அஸ்ஸாமில் அதே மாதிரி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். புதுச்சேரியிலும் கூட்டணி ஆட்சி அங்கு அமைக்க போகிறது. ஏன்னா பாஜக ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரியில் திரு ரங்கசாமி அவர்கள் தலைமையில் ஆன ஆட்சி அமைந்தது. இந்த தடவை அவருடைய தலைமையில் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கிறது. ஸோ இந்த 3 மாநில வெற்றிகளை கொண்டாடுகிற விஷயமாக பிரதமர் நரேந்திர மோடியும் தன்னுடைய வாழ்த்து செய்தியை சொல்லியிருக்காரு. நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த கூட்டணிக்கான ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, எங்கே வாய்ப்பு இருக்குது? இப்போ வந்து 107 சீட் 106 சீட்டில் வந்து தாவேக்கா இருக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 தொகுதிகள் தேவைப்படுது. 12 சீட் தேவைப்படுறது அவருக்கு. ஸோ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் வந்து அவங்க 72 கூட்டணியாக ஒரு 72 தொகுதிகள் வந்து இப்போ கிடைச்சிருக்கிறாங்க, இப்போ இன்க்ளூடிங் லீடிங். அதில் வந்து ஒரு 13 தொகுதிகள் திமுக அல்லாத கூட்டணி கட்சிகளோடு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்கும், இந்தியன் முஸ்லீம் லீக்லாம் இருக்குது, ப்ளஸ் விடுதலை சிறுத்தை கட்சிகள், கம்யூனிஸ்ட் பார்ட்டி எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஒரு 13 கட்சிகள் 13 தொகுதிகள் உள்ள அந்த வேட்பாளர்கள் தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தால் கண்டிப்பாக வந்து 118 கிராஸ் பண்ணி போக முடியும். அது வந்து என்டிஏ கூட்டணியில் வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா என்டிஏ கூட்டணியில் அதர் தான் ஏடிஎம்கேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 தொகுதிகள் தான் இருக்காங்க. அதுக்கு மேலே வந்து மற்ற கூட்டணி கட்சிகள் வாங்கல. ஓகே, அப்படின்னு இருக்கும்போது ஒரு உங்களுக்கு கணிசமான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, முதல்ல தேர்தலை பரப்புரை ஆரம்பிக்கும் போது முதல் கூட்டத்திலேயே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு யார் வேணா வரலான்னு சொன்னார். பட் யாரும் வரல. ஆனால் இப்போ வந்து அதற்குண்டான தருணம் வந்திருக்கிறது. பட் அந்த நெகோஷியேட்டிங் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அப்போ வந்து ஒரு வேலை ஓகே ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துருக்கலாம், என்னென்ன பண்ணிருக்கலாம். யாருக்கு சொல்றீங்க சார் நீங்க? விஜய்க்கு. விஜய் வந்து அப்போ அலையன்ஸ்ல யாராவது உள்ள வந்திருந்தாங்கன்னா முன்கூட்டியே ப்ரீ போல் அலையன்ஸ்ல வந்து உங்களுக்கு டேக்கிங் எ ரிஸ்க் இப்போ வந்து கம்ஃபர்டபிள். ஓகே, நான் வின் பண்ணிட்டு அதனால நீங்க வரீங்க அப்படின்ற போது எஸ் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஒரு நெகோசியேஷன் டேபிளில் வந்து ஒரு நல்ல பெட்டர் பார்கனிங் கிடைக்கும். பட் ப்ரீ போலில் இருந்ததோட போஸ்ட் போலில் கிடைக்குமான்றது ஒரு கொஸ்டின். ஓகே, இருவருக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு வின்-வின்னாக இருக்கும். ஸோ அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பட் அரசியல் எதுவுமே நடக்கலாம். ஏன்னா வந்து பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், இல்லை மாணிக்கம் தாக்கூர், கிரீஷ் ஓடங்கர்லாம் வந்து வெங்கடேஷ் கூட தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. இல்லை அதாவது இங்கே 67க்கு முன்னாடி வரைக்கும் ஆண்ட கட்சி, அதுக்கப்புறமா நீங்கள் ஆட்சியில் இல்லை அப்படின்ற போது அதில் உள்ள தொண்டர்களுக்காகவும் தலைவர்களாகட்டும் ஒரு தேக்கம் இருக்குதானே செய்யும், இயக்கம் இருக்குதானே செய்யும் இல்லையா. ஸோ அதை வந்து பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு இப்போ கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ அடுத்து காங்கிரஸ் வளரும், எந்த கட்சியாக இருந்தாலும் வளர வேண்டும் இல்லைங்களா. எதிர்கட்சியாக இருக்கணும், ஆளுங்கட்சியாக வரணும். அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே வரும்போது வரும் என்ற போது என்ன எடுத்துக்கணும்னா 2029 எப்படி மாறப்போகுது. பிகாஸ் ஷார்ட் சைட்டடாக இன்னைக்கு நம்ம நாடாளுமன்ற தேர்தல் சொல்றீங்க, இதோட கண்டினியூட்டி இதோட எக்ஸ்டென்ஷன் எப்படியாக இருக்கு, அதுதான் முக்கியம். ஏன்னா வந்து காங்கிரஸ்க்கு வந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக அங்கே ராகுல் காந்தி உட்கார்ந்துருக்கிறாங்கன்னா கணிசமான வாக்குகள் கணிசமான தொகுதிகள் இங்கேருந்து போயிருக்கு. ஸோ அதை வந்து அட் தி காஸ்ட் ஆஃப் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ் ஆர் எம்பி தொகுதிகளுக்கு நம்ம வந்து இதை வந்து இழக்கணுமா, அந்த ஒரு சுய பரிசோதனை அவங்க பண்ணுவாங்க.
ப்ராப்ளி 2 or 3 டேஸ்ல இந்த டிஸ்கஷன்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு தெளிவு நமக்கு ஒரு தெளிவான பார்வையும் சூழலும் கிடைக்கும். வெங்கடேஷ் எதை சொல்ல வந்தீங்க? அதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சார் வந்து இப்போ என்ன சொன்னாங்கன்னா வந்து ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருந்தது, நம்ம பாமகோட அன்புமணி வந்து இது ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணார். ஒரே செகண்ட் வெங்கடேஷ். திரு பாரத பிரதமர் அவர்கள் டெல்லி பிஜேபி தலைமை அலுவலகத்திலிருந்து பாரத பிரதமர் அவர்கள் பேசுகிறார். அதை கேட்டுட்டு பிறகு நம்ம விவாதத்தை தொடரலாம். But unexpected Stalin. பாரத பிரதமர் அவர்கள் பிஜேபி டெல்லி அலுவலகத்திலிருந்து உரையாற்றி கொண்டிருக்கிறார். அதுதான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். चली गई। बीते दशकों में देश ने युवाओं की अनेक पीढ़ियां जोड़ी, लेकिन कांग्रेस घटती ही चली गई है। कांग्रेस देश की संस्कृति को नहीं समझ पाई, देश की संवेदनाओं को समझ नहीं पाई। कांग्रेस एस्पिरेशंस की राजनीति जानती ही नहीं है। साथियों, बीजेपी के लिए भारत और भारतीयता के भाव से बड़ा और कुछ भी नहीं है। हमारे लिए भारत सब कुछ है, भारतीयता सब कुछ है, और बीजेपी सिर्फ नेशनल पार्टी है इतना ही नहीं है, ये रीजनल एस्पिरेशन से नेशनल एम्बिशंस को पूरा करने वाली पार्टी है। इसलिए बीजेपी अपने विचार, विजन और विकास के विश्वास पर खरा उतरकर देश की पसंद बन रही है, जनता जनार्दन के आशीर्वाद प्राप्त कर रही है। इसलिए आज நேயர்களே, 8 மணி செய்திகளுக்கு பிறகு மக்கள் தீர்ப்பு 2026 சிறப்பு நேரலை தொடரும்.
வணக்கம். டிடி தமிழ் தேர்தல் சிறப்பு செய்திகளுக்காக சங்கர். மேற்கு வங்கத்தில் பாஜகவுக்கு மகத்தான வெற்றியை பரிசளித்துள்ள அம்மாநில மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் மேற்கு வங்கத்தின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தாம் தலை வணங்குவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் 2026 மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தல் என்றென்றும் நினைவில் நிற்கும் என்றும் மேற்கு வங்க மாநில மக்களின் கனவை பாஜக நிச்சயம் நிறைவேற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற தவேகா தலைவர் விஜய்க்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்த தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதிலும் அவர்களின் வாழ்வை மேம்படுத்துவதிலும் பாஜக தொடர்ந்து துணை நிற்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் சிறப்பான செயல்பாட்டிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் தில்லியில் உள்ள பாஜக அலுவலகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்தார். பாஜக அலுவலகத்தில் கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபின், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தொண்டர்கள் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் தவேகா 108 இடங்களுக்கு மேல் முன்னிலையில் உள்ளது. தற்போதைய சூழலில் அக்கட்சி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கிறது. ஆனால் ஆட்சிக்கு தேவையான பெரும்பான்மையை அக்கட்சி இன்னும் எட்டவில்லை. இதனிடையே தவேகா தலைவர் விஜய் போட்டியிட்ட சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பூர் தொகுதியில் விஜய் 49,000 வாக்குகள் வித்தியாசத்திலும், திருச்சி கிழக்கு தொகுதியில் 26,000 வாக்குகள் வித்தியாசத்திலும் விஜய் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் தவேகா வேட்பாளர் KA செங்கோட்டையன் வெற்றி பெற்றுள்ளார். தீநகர் தொகுதியில் போட்டியிட்ட புசி ஆனந்த், திருவிக நகரில் போட்டியிட்ட MR பல்லவி உள்ளிட்ட 65 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 109 இடங்களில் முன்னிலை வகித்து வரும் நிலையில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளோடு விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். ஆட்சி அமைக்க 118 இடங்கள் பெரும்பான்மை பலம் தேவை என்பதால் எஞ்சியுள்ள இடங்களை பெறுவது குறித்து அவர் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றியை விஜயின் இல்லத்தில் அவரது உறவினர்கள் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். தவேகா வெற்றி முகத்தில் உள்ள செய்தியை கேட்டதும் நடிகை த்ரிஷா விஜய் வீட்டுக்கு நேரில் வந்து வாழ்த்து தெரிவித்தார். விஜயை தமிழக மக்கள் ஒரு தலைவராக பார்க்கவில்லை என்றும் அவரை தங்களில் ஒருவராக பார்ப்பதாக விஜயின் தந்தை இயக்குனர் S. சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சென்னை பனையூரில் உள்ள விஜயின் இல்லத்திற்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தாம்பரம் காவல்துறை ஆணையர் உட்பட பல காவல்துறை அதிகாரிகள் விஜயை நேரில் சந்தித்து வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி முகத்தில் உள்ளதால் அக்கட்சியின் தொண்டர்கள் உற்சாகத்தில் ஆழ்ந்துள்ளனர். விஜயின் இல்லம் உள்ள பனையூர் பகுதியில் தொண்டர்கள் இனிப்புகளை வழங்கியும் பட்டாசுகளை வெடித்தும் கொண்டாடி வருகின்றனர். இதனிடையே தவேகாவின் இந்த வெற்றி மன்னராட்சிக்கு முடிவு கட்டியுள்ளது என்று அக்கட்சியின் தலைவர்களில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சுமார் 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிர்ச்சி தோல்வி அடைந்துள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்ற மு க ஸ்டாலின் இம்முறை தோல்வியை சந்தித்துள்ளார்.
அவரை எதிர்த்து போட்டியிட்ட தாவேகா வேட்பாளர் VS பாபு 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவை வாக்கு எண்ணிக்கையில் திமுக கூட்டணி 75 இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. திமுக 58 இடங்களிலும், காங்கிரஸ் கட்சி 5 இடங்களிலும், தேமுதிக 1 இடத்திலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1 இடத்திலும் முன்னிலை வகிக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடத்திலும் முன்னிலை வகிக்கின்றன. சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட உதயநிதி ஸ்டாலினும், துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்ட சேகர் பாபுவும் வெற்றி பெற்றுள்ளனர். திமுகவின் சார்பில் கூடலூரில் போட்டியிட்ட திராவிடமணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று குன்னூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் M. ராஜு வெற்றி பெற்றுள்ளார். வால்பாறையில் திமுக வேட்பாளர் குட்டி என்ற சுதாகர் வெற்றி பெற்றுள்ளார். திருச்சி மேற்கு தொகுதியில் KN நேருவும், திருவாரூர் தொகுதியில் பூண்டி கலைவாணனும் வெற்றி பெற்றுள்ளனர். இதுவரை திமுகவின் சார்பில் 29 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. திருத்துறைப்பூண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட மாரிமுத்து வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மதுரை மேலூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட விஸ்வநாதன் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டப்பேரவை தேர்தலில் 50 இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக 5 இடங்களிலும், பாஜக 3 இடத்திலும், அமமுக 1 இடத்திலும் முன்னிலை வகிக்கின்றன. அஇஅதிமுக 44 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுகவின் சார்பில் செய்யூர் தொகுதியில் போட்டியிட்ட ராஜசேகரும், செய்யாறு தொகுதியில் போட்டியிட்ட முக்கூர் சுப்பிரமணியன், வேதாரண்யம் தொகுதியில் போட்டியிட்ட OS மணியன், நனிலம் தொகுதியில் போட்டியிட்ட காமராஜ், அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிட்ட இசக்கி சுப்பையா, நத்தம் தொகுதியில் நத்தம் விஸ்வநாதன் உட்பட 25 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதாக இதுவரை அறிவிக்கப்பட்டுள்ளது. அஇஅதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமகவின் சார்பில் ஜெயங்கொண்டம் தொகுதியில் போட்டியிட்ட வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றுள்ளதாக இதுவரை அறிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி தொகுதியில் போட்டியிட்ட சௌமியா அன்புமணி வெற்றி பெற்றுள்ளார். இதேபோல் பாஜகவின் சார்பில் உதகமண்டலம் தொகுதியில் போட்டியிட்ட போஜராஜன் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அமமுக சார்பில் மன்னார்குடி தொகுதியில் போட்டியிட்ட காமராஜ் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து தேர்தல் முன்னிலை நிலவரம் பற்றிய விரிவான தகவல்களையும் நேரலை விவாதங்களையும் நேயர்கள் தொடர்ந்து காணலாம். மக்கள் தீர்ப்பு 2026 இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியாஸ் இன்டர்நேஷனல் பேங்க், SA இன்ஜினியரிங் காலேஜ், காலேஜ் கோட் 1114, கரூர் வைசியா பேங்க், ஸ்மார்ட் வே டு பேங்க், NLC இந்தியா லிமிடெட், கிரியேட்டிங் வெல்த் ஃபார் வெல்பீயிங், இந்தியன் பேங்க், யுவர் ஓன் பேங்க் ஆல்வேஸ் வித் யூ. இந்நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் நல்லி சில்க்ஸ் மற்றும் ரெப்கோ பேங்க். க்ரோ வித் அஸ். மக்கள் தீர்ப்பு 2026 சிறப்பு தொடர் நேரலைக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இந்த அமர்வில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நடிகை கஸ்தூரி அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் கஸ்தூரி. வணக்கம்.
நீங்க எப்படி இந்த வெற்றியை பார்க்கறீங்க? இது எதிர்பார்க்கப்பட்ட வெற்றியா? காலையிலிருந்து நிச்சயமா நிறைய பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்திருக்கின்ற விருந்தினர்கிட்ட இதே கேள்வி தான் நான் கேட்டேன் நீங்க வரதுக்கு முன்னாடி. விஜய் எங்க ஸ்கோர் பண்ணியிருக்காரு? எதிர்க்கட்சி கூட்டணிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கட்சியினோட மதசார்பற்ற கூட்டணி, என்டிஏ கூட்டணி எங்க தவற விட்டாங்க? இது எதிர்பார்க்காத வெற்றி தான். நீங்க ஈவன் எக்ஸிட் போல்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டா, அதனால இது எது வந்து வெற்றியை சாத்தியமாக்குது? ஆமா, சொல்லுங்க. பாயிண்ட் நம்பர் 1, எதிர்பார்க்காத சரித்திர வெற்றி. இந்திய அரசியல் வரலாற்றில் அண்ணா காமராஜர் அரசை தோல்வியடைய செய்து யாரோ ஒரு மாணவர் காமராஜரை தோற்கடித்தார். அதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். செகண்ட், அந்த மாதிரி ஒரு ஜெயண்ட் கில்லிங் வந்த உடனே நேரடியா சீஃப் மினிஸ்டர் ஆனது வந்து என்டிஆர். எல்லாருமே விஜய் வந்து ஒரு சிரஞ்சீவி மாதிரி ஓட்ட பிரிப்பாரு அப்படின்னு நேத்து வரைக்கும் நான் கூட அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவர் என்டிஆரா ஸ்ட்ரைட்டா வந்து அரியணை ஏறுறாருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி. எனக்கெல்லாம் இன்ப அதிர்ச்சி. நான் வேற்று கட்சியா இருந்தாலும் திமுகவை துரத்தி அடிச்சதுக்காகவே நான் அவருக்கு வந்து ஃபேன் தான். சினிமாவில் ஃபேனா இருந்தேன், இன்னைக்கு அரசியலையும் நான் அவருக்கு ஃபேன் ஆனதுக்கு காரணம் அப்பாவை வந்து டப்பா டான்ஸ் ஆட விட்டுட்டாருங்கிறது வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. அதிமுக கூட்டணி அதை செய்யும்னு நினைச்சோம். ஆனா விஜய் சிங்கிள் ஹேண்டடா, அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுகவின் கோட்டை என்று சொன்னப்பட்ட சென்னை, அந்த கோட்டை ஓட்டையாகிவிட்டது, தகர்ந்து விட்டது. 16 தொகுதிங்க சென்னையில. 14 தொகுதியில யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விஜய். அவர் சொன்ன மாதிரி பெரம்பூர்ல விஜய், மதுரவாயில்ல விஜய், மயிலாப்பூர்ல விஜய், தமிழக முழுக்க விஜய் தான் அவர் சொல்லியிருக்கிறது. இல்ல அவர் இங்க பாருங்க, மாசு, டிஆர்பி ராஜா, பிடிஆர், எத்தனை அமைச்சர்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 60% மந்திரிகள் வந்து, கீதா ஜீவன், எவ்வளவு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது இன்ஃபேக்ட் திமுகல ஜெயிச்ச அமைச்சர்களை என்றது ஈஸின்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய அமைச்சர்களை யார் தோக்கடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா ஸ்டாலின் அவர்களை, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஒரு முதலமைச்சர் சிட்டிங் சிஎம் என்றும் பாராமல் ஒருத்தர் தோக்கடிச்சாரு. யாரு பார்த்தா விஎஸ் பாபுன்னு. ஏதோ ஒரு காலத்துல ஒரு தொண்டரார் காடரா இருந்தாராம் திமுகவுல. அவ்வளவுதான், அவருக்கு வேற அடையாளம். விஜய் ஒத்த ஆளா, ஒண்டி ஆளா இவர் வந்து ஒரு சரித்திர நிகழ்வை நிகழ்த்திருக்காருங்கிறது என்டிஆருக்கு அடுத்தது நான் இப்பதான் பாக்குறேன். அது வந்து அது அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி எல்லாம் அவருக்கே அப்படிதான் இருக்கும். அடுத்தது என்ன செய்ய போறோம் அப்படின்னு அவங்க பிளான்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. இனிமேதான் அவங்க பண்ண போறாங்க. இது வந்து நமக்கு திகிலாவும் இருக்கு ஒரு பக்கம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க கார் போற இடத்துல எல்லாம் வந்து கூட்டம் போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் மேட்ச்லயே வந்து ஒரு கூட்டத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா அசம்பாவிதம் நடக்கும். டெய்லி காலையில இவர் செக்ரட்டேரியட் போகச்செல்லாம் வந்து நம்ம இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறோம், மக்கள் இதுக்கு எப்ப வந்து பழக்கப்படுத்திக்க போறாங்க, இதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கு. பட் திமுக போனதுல எல்லாருக்கும் சந்தோஷம். நம்பர் 1. பிஜேபிக்கு சந்தோஷம். அவங்களோட எண்ணம் கேட்டு திமுக அப்புறப்படுத்தணும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அஸ்ஸாமில் இமாலய வெற்றி, வெஸ்ட் பெங்கால்ல சரித்திரமான வெற்றி. இது முதல் முறையாக பாஜக அரசு, அதுவும் ஆல்மோஸ்ட் 203 சீட்ஸ் வந்து இட்ஸ் நாட் a small mandate. அங்க வந்து ஒரு ஒன் சைடட் விக்டரிய வந்து அவங்க எந்த காரணத்துக்காக, நியாயமான காரணங்களுக்காக, அங்க ரெண்டே விஷயம் தான், ரெண்டுமே பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆர்ஜி கர் ஹாஸ்பிட்டல்ல நடந்த அந்த சம்பவத்துக்காக பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த அம்மா ஜெயிச்சிட்டாங்க, அந்த தாய் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ கிடைக்கும். ஏன்னா அது வந்து இன்னைக்கு அது ஒரு விஷயம், டேர்னிங் பாயிண்ட். இன்னொன்னு பெண்கள் மசோதா, பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா. அங்க மமதா பானர்ஜி ஒரு பெண் என்று சொல்லி பெண்களுக்கு எதிரான ஒரு அரசியல், சட்ட விரோத அரசியல், சமூக விரோத அரசியல் தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. புதுச்சேரியில பிஜேபி நினைச்சபடியே ஜெயிச்சிருக்காங்க. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்க கட்சியில தேசிய அரசியல்ல எல்லாமே சரியா வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், யாரும் இங்க பேசாத விஷயம், கேரளாவில்
பாஜகவுக்கு சீட்டுகள்ல அது வந்து எதிரொலிக்கலனாலும் ஓட்டுகள் வந்து நல்ல வளர்ச்சி, பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆயிருக்கு, நல்ல ஒரு வளர்ச்சியா அவங்க வந்து அந்த இடத்துல காமிச்சிருக்கிறாங்க. சோ எல்லா இடத்துலயுமே வளர்ந்தவர்கள். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஐயா, தமிழ்நாட்டுல வந்து அடிச்சது அலை இல்ல ஐயா, சுனாமி. இந்த சுனாமியில அடிச்சுக்கிட்டு போகாம பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க கூட்டணியில 10 பேருங்கிறது ஒரு பெரிய விஷயம். 70 சீட்டு கூட்டணியில, ஐ திங்க் 60 சீட்ஸ் கூட்டணியில வர்றாங்கன்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயம். அதுல வந்து பாஜக ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க இல்லையா. இந்த இடத்துல நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசத்தை நம்ம ஒப்புத்துக்கத்தான் வேணும். பாஜகவுல செய்ய வேண்டியதை செஞ்சு செய்யக்கூடாததை செய்யாம இருந்திருக்கணும். அவங்க அப்படியே ரிவர்ஸ், செய்யக்கூடாத விஷயங்களை. பாஜகவோட தோல்வி இன்றைய தோல்வி கிடையாது, அது 2024லயே இந்த தோல்விக்கான ஒரு அச்சாரம் கொடுக்கப்பட்டு விட்டது. என்ன காரணங்கள் சொன்னாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி ஏதோ ஒரு வகையில காணணுன்ற முடியவில்லை. அதுவும் வந்து திமுக தாங்க தோத்தா கூட பிஜேபி பெருசா வரலங்கிறது அந்த மகிழ்ச்சி அவங்களுக்கும் இருக்குல்ல டிஎம்கே பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த எலெக்ஷன் அவங்க நரேஷன் வச்சதே வந்து டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு தான் அப்ப சொன்னதே அவங்க. நீ வந்து 8வது பாஸ் நான் 10வது ஃபெயில் சொல்ற மாதிரி அது அப்படிதான் பேசிக்க வேண்டியதானே. அரசியல் அத பேசிட்டு இருக்காங்க. எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்லை, உனக்கு ஒரு கண்ணு போனா போதும் சந்தோஷம்னு சொல்ற இடத்துல திமுக எல்லாம் இல்லங்க. அண்ணா தோன்றுவித்த கட்சி, கலைஞர் வளர்த்த கட்சி இன்னைக்கு வந்து துரத்தி அடிக்கப்பட்டு இருக்கு. நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் தான் வந்து அந்த இடத்துல கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம நிருபர் பேசுறாங்க. லேட்டஸ்ட் என்ன சிச்சுவேஷன் கேட்டு பேசலாம். ஹரி வணக்கம். வணக்கம், சொல்லுங்க ஹரி, என்ன சிச்சுவேஷன் கோயம்புத்தூர்ல அதை சொல்லுங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இங்க இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளுக்குமான தேர்தல் முடிவுகள் ஆல்மோஸ்ட் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டது போல 10 சட்டமன்ற தொகுதிகளில் 6 தொகுதிகளில் தாவேகா வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக ஒரு தொகுதியிலும் திமுக 3 தொகுதியிலும் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இதுல முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது இந்த வெற்றி வித்தியாசம், வாக்கு வித்தியாசத்தை தான் நம்ம ரொம்ப குறிப்பா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா மேற்கு மண்டலத்துல கோயம்புத்தூர் மாவட்டம் அப்படிங்கிறது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி உருவாக்கி தரக்கூடிய ஒரு பகுதி. அதே நேரத்தில் இந்த தேர்தலில் இதுல திமுக கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு களத்துல வந்து அவங்களும் மிகப்பெரிய வாக்கு வங்கி இங்க உருவாக்கணும் அப்படிங்கிற முனைப்புல இருந்தாங்க. அதற்காக பல தேர்தல் பிரச்சாரங்கள் மிக தீவிரமாக தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் முன்னெடுத்தாங்க. இந்த சூழ்நிலையில பார்த்தோம்னா நம்ம தாவேகாவை பொறுத்தவரை 6 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதாக குறிப்பிட்டிருந்தேன். அதுல கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வந்து 42,000 வாக்குகள் வித்தியாசத்திலையும், இதே போல கோயம்புத்தூர் வடக்கு சிங்காநல்லூர்ல எல்லாம் பார்த்தோம்னா 20,000 19,000 வாக்குகள் வித்தியாசத்துல தாவேகா வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காங்க. கிணத்துக்கடவு தொகுதியில 11,000 வாக்குகள் வித்தியாசத்துல தாவேகா வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காங்க. சூலூர் மற்றும் மேட்டுப்பாளையம் ஆகிய தொகுதிகளில் 5,000 மற்றும் 7,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. தோராயமா பார்த்தோம்னா நம்ம குறைஞ்சது ஒரு 5,000 42,000 வாக்குகள் வித்தியாசத்துல இந்த 6 தொகுதிகளிலையும் தாவேகா வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடியுது. அதுவே நம்ம திமுகவினுடைய வெற்றி வேட்பாளர்களுடைய வாக்கு வித்தியாசத்தை பார்க்கிறப்ப கோவை தெற்கு தொகுதியில திமுகவுடைய வேட்பாளர் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றிருக்காரு. வாக்கு வித்தியாசம்னு பார்த்தோம்னா 2,271 தான். அதே போல பொள்ளாச்சியில கோமதேகனுடைய வேட்பாளர் திமுக சார்பில் போட்டியிட்ட நித்யானந்தன் வெற்றி பெற்றிருக்காரு. அவருடைய வாக்கு வித்தியாசம் பார்த்தோம்னா 4,627 தான். வால்பாறையிலையும் ஓரளவுக்கு கணிசமான தொகை எடுத்திருக்காங்க. திமுக வாக்கு எண்ணிக்கை வந்திருக்கு. திமுகவுடைய சுதாகர் சுமார் 9,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு. அதிமுக இந்த முறை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க, தொண்டாமுத்தூர் தொகுதி. அதுல எஸ்பி வேலுமணி 14,725 வாக்குகள் வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சிருக்காரு. இந்த கள நிலவரங்கள் என்ன தருது அப்படின்னா, மக்கள் குறிப்பா கோயம்புத்தூர் மக்கள் திமுகவும் இல்லாம அதிமுகவும் இல்லாம ஏதோ ஒரு மாற்ற தேடி அவங்க இந்த ஒரு தேர்தலில் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் மூலமா தெளிவா தெரிய வருது. ஓகே, நன்றி ஹரியானா, உங்க தெளிவான பார்வைக்கு நன்றி. வெங்கடேஷ், நான் உங்ககிட்ட இது பாருங்க, ரொம்ப ஒரு சீரியான கோயம்புத்தூர் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 10 out of 10 ஏடிஎம்கே ஸ்வீப் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 இடங்கள் வந்து தாவேகா வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 5,000 to 40,000 வரைக்கும் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல ஒரு தொகுதி மட்டும் அவங்க வெற்றி பெறத்தை பார்க்குறோம். டிஎம்கே ஒரு 3 தொகுதியும் மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் பேசுகிறோம். நான் இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நான் என் அக்கௌண்ட்டை செக் பண்ணிட்டு இருந்தேன். பில் பேமெண்ட் கட்டுறது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ட்ரிப்புக்கு பிளான் பண்றது, கிட்டத்தட்ட 5 ஆப் நான் மாத்திட்டேன்.
அப்ப நீ ட்ரை பண்ண வேண்டியது இந்தியன் பேங்க் இன்ஸ்மார்ட் ஆப். ஒரே இடத்துல உன் எல்லா பேங்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் நீட்ஸ்க்கு தேவையானது இருக்கு. அதுவும் 250 டிஃபரண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு. வாவ், இவ்வளவு நாளா அதான் என் தலைவலியே. இதை எப்படி ஸ்டார்ட் பண்றது? இப்பவே இன்ஸ்மார்ட் டவுன்லோட் பண்ணுங்க ஆப் ஸ்டோர் ஆர் ப்ளே ஸ்டோர்ல இருந்து. தடையில்லாத பேங்கிங்கை என்ஜாய் பண்ணுங்க. இன்ஸ்மார்ட் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்க? Your future starts with the right decision. At SA Engineering College, we shape innovators, leaders, and achievers. With good infrastructure, expert faculty, and industry-focused programs. Choose from cutting-edge courses in engineering, technology, MBA, and MCA. Enhance your skills through modern labs, training, and strong placement support. Take the first step toward your dream career. Admissions open 2026. Apply today. Please contact 9941497973. Visit www.saec.ac.in. உன்னோட இந்த பிசினஸ் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான்ப்பா. ஆமால, ஆனா எனக்கு யாரு லோன் தருவாங்க? ஓ காட், சச்சின் ஏன் தரணும் எனக்கு லோன்? அட நான் இல்ல, பேங்க் ஆஃப் பரோடா தருவாங்க உங்களுக்கு MSME லோன். பாப் டிஜி உத்யமுடன் 100% டிஜிட்டல் ப்ராசஸ், அப்ரூவல் இன் மினிட்ஸ். பேங்க் ஆஃப் பரோடால MSME லோன் வாங்குறது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். KVBயின் சம்ருதி 400 பிக்ஸ்ட் டெபாசிட் திட்டம் கவர்ச்சிகரமான வட்டி விகிதங்களுடன் 400 நாட்களுக்கு 7.7% சீனியர் சிட்டிசன்களுக்கு, 7.2% பொதுமக்களுக்கு மற்றும் NRIகளுக்கு குறுகிய கால சலுகை. இப்பொழுதே பயன்பெறுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. டெய்லர் அண்ணா வணக்கம். 2 Dress தைக்கணும். ஓகே, இது மாதிரி ஒன்ல பஃப் கை வைங்க லேஸோட, இன்னொரு சல்வார்ல செம்மையா சைட் ப்ளீட்ஸ் வச்சிருங்க. ஷர்ட்ல கொஞ்சம் ஷார்ட்டா கிராஸ் பின்டெக்ஸோட வைங்க. துப்பட்டால ஸ்கேலப்ஸோட சூப்பரா ஃபேன்சி லேஸ் வச்சிருங்க. ஆனா டெய்லர் அண்ணா 4 நாள்ல பார்ட்டி கண்டிப்பா ரெடி ஆயிடும்ல? ரெடி ஆயிடும். எப்படி? Just looking like a wow. ஃபேஷன் மாறும் எப்பவும். உஷா எப்பவுமே ரெடி. அம்மா, உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அட்ரஸ் சரி பார்க்க OTP அனுப்பியிருக்கோம். ஏன்னா நான் எதுவும் ஆர்டர் பண்ணல, அதோட யாரும் அட்ரஸ் சரி பார்க்க OTP அனுப்ப மாட்டாங்க. புரிஞ்சுதா மிஸ்டர் ஃப்ராட்ஸ்டர்? இவங்களும் ஃப்ராட்ஸ்டரை கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க புத்திசாலியா இருந்தா ஏமாற மாட்டீங்க. அதனால ஸ்டே அலர்ட், பேங்க் சேஃப். புத்திசாலியா இருங்க, ஏமாறாதீங்க. பொதுநலன் கருதி வழங்கியோர் இந்தியன் வங்கி. அப்பா, ஃபீஸ் அதிகம். கண்ணு, ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே. 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்னாபரேட்டிவ் ஆயிருக்கலாம். அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க அல்லது வீடியோ KYC மூலம் KYC அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா? எங்க? அட்மிஷன் வாங்க. கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு. RBI சொல்கிறது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. சேமிப்பு கணக்கில் 6% வரை அதிக வட்டி விகிதம் பெறுங்கள். இன்றைய உங்கள் சேமிப்பு கணக்கை தொடங்குங்கள். பாருங்கள் rbl.bank.in கூடுதல் விவரங்களுக்கு. மக்கள் தீர்ப்பு 2026 சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்கிறேன். திரு வெங்கடேஷ், ஓவர் டு யூ. நிறைய விஷயங்களை உங்களை கேள்வி கேட்டு பதில் சொல்ல விடாம நிறைய விஷயங்கள் கூறி வந்து ப்ளீஸ் தொடர்ந்து சொல்லுங்க சார். நான் கஸ்தூரி மேடம் அமைதிப்படை மூவில பார்த்துருந்தேன். அவங்க அமைதிப்படையோட கஸ்தூரி நினைச்சா எனக்கு அமைதிப்படை சத்யராஜா மாறிட்டாங்க. அதாவது அவங்க 2-3 விஷயம் கோட் பண்ணாங்க. சாரை 2-3 விஷயத்த கோட் பண்ணாங்க. என்னன்னா DMK மேல ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கோட் பண்ணாங்க. அது மாதிரி அவங்க ஒரு விஷயத்த முக்கியமா சொன்னாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் ரேப் மேட்டர் சொன்னாங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அப்சஷன் தான் கிரியேட் ஆயிருக்கு. 1977 87 ஒரே பார்ட்டி இருக்கிறதுனால மக்களுக்கு எப்பவுமே சேஞ்ச் தேவை. தமிழ்நாட்டில் கூட பாத்தீங்கன்னா 1967 திராவிட கால கழகங்கள் ஒரே நிமிஷம் மறுபடியும் ஒரு குறுக்கீடு வெங்கடேஷ். மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கிறோம். மு.க. ஸ்டாலின் தொய்வின்றி அரசியல் பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கிறோம் அப்படி மு.க. ஸ்டாலின் சொல்லி தொய்வின்றி அரசியல் பயணம் தொடரும் அப்படிங்கிறதையும் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து கட்சியினோடு பேசிய பிறகு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை
முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கார். மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கிறோம், மு.க. ஸ்டாலின் தொய்வின்றி அரசியல் பயணம் தொடரும் அப்படிங்கிறத ஒரு பிரேக்கிங் நியூஸாக நம்ம இப்போ பார்க்குறோம். நம்ம ஜனநாயகத்தில் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஒரு நல்ல ஒரு மாண்போடு இந்த செய்தியை அவர் சொல்லியிருக்காரு. தோல்விகள் வெற்றிகள் என்பது அரசியல் சகஜமாக இருந்தாலும் அரசியல் நாகரிகத்தோடு பயணிக்க வேண்டியங்கிறத ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறோம் நம்ம. ஸோ லயலா கல்லூரியிலேருந்து நம்முடைய செய்தியாளர் எங்கள் லேட்டஸ்ட் சுச்சுவேஷன்ஸ் என்னங்கிறத வந்து ரிவீல் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, காத்து கொண்டிருக்கிறார். லயலா கல்லூரியிலிருந்து ஹலோ ப்ரோ போலாமா? ஹலோ போலாம். ரெடி ரெடி. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். சொல்லுங்க, என்ன லயலா காலேஜில் என்ன நடந்துட்டு இருக்கு? வணக்கம் சார். ஆமா, லேட்டஸ்ட் அப்டேட் என்ன சார் சொல்லுங்க. லயலா கல்லூரியில் காலை முதலே வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் 6 தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த லயலா கல்லூரியில் முழுமையாக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்று தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா, எழும்பூர் தொகுதியில் ராஜமோகன், ஜேசிடி பிரபாகரன், அவர் முக்கியமாக எம்ஜிஆர் காலம் முதல் தற்போது வரை மிக நெறிய பாரம்பரியமிக்க அரசியல்வாதியாகவும் எம்ஜிஆர் காலத்தில் அவர் அமைச்சராக இருந்தார். தற்போது அவரும் தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சராக, தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏவாக வெற்றி சான்றிதழ் வாங்கியிருக்கிறார். அதே போன்று வந்து கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தோற்கடித்து VS பாபு அவரோடு எம்எல்ஏ வெற்றி சான்றிதழ் பெற்றுள்ளார். இதுபோல் 6 வேட்பாளர்கள் இந்த தொகுதியின் வெற்றி சான்றிதழை வெற்றி கணியினை பறித்துள்ளார்கள். மேலும் சென்னை முழுக்க 16 தொகுதிகளில் 14 தொகுதிகளை தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றியுள்ளது குறிப்பிடத்தகுந்தது. தொடர்ந்து இந்த வெற்றியானது தமிழகம் முழுவதும் இந்த வெற்றி பரவலாக தமிழக வெற்றி கழகத்தை எதிரொலித்துள்ளது. மேலும் இன்னும் ஆட்சி அமைக்க சில இடங்கள் தேவைப்படும் நிலையில் அதற்கான முன்னெடுப்புகளும் வேலைகளும் செய்யப்படும் என தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த மிக மூத்த அரசியல்வாதியான ஜேசிடி பிரபாகரன் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் எம்ஜிஆரை போன்ற ஆட்சியை விஜய் கொடுப்பார் எனவும் அவர் நம்மிடம் பகிர்ந்துள்ளார். கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளர் ஊழலை செய்ய மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார். ஓகே, நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். தொடர்ந்து நீங்க பேசுங்க. ஸோ நான் தான் சொன்ன மாதிரி ஒரு ஒப்செஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா கடந்த 1967 மாற்றி திராவிட கழகங்கள் ஆண்டுட்டு இருக்காங்க. மக்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் எப்பவுமே தேவைப்படும். அது நல்ல சேஞ்சாக பேட் சேஞ்சான்றது ஒரு சேஞ்ச் தேவை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கூட வந்து ஒரு பல வருடங்களாக வந்து இதுலேயும் நடந்துட்டு இருக்கு. ஸோ மெயின்லி வந்து நான் என்ன ரீசன் பார்க்குறேன்னா, ஒரு மால்டாவில் வந்து ஒரு பெரிய ரயாட் நடந்தது, முஸ்லீம் வர்சஸ் ஹிந்து ரயாட் நடந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். அது வந்து இன்னும் மாறாத ஒரு ஊண்டாக இருக்குது. அதை ஹேண்டில் பண்ணி தான் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இந்த அப்சஷனை வந்து ஓவர் கம் பண்ணுறது தான் இது நான் பார்க்குறேன். ரெண்டாவது, அவங்க வந்து நல்லா வின் பண்ணியிருக்காங்க, 107 சொன்னாங்க. இவர் சார் கூட சொன்னார் ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்குன்னு. இங்கே நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தாலும் நீங்கள் வந்து ஓட் ஷேர் பார்க்கணும். அதாவது என்னென்னா வந்து தாவேகா 35.8 அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம திமுக பார்த்தீங்கன்னா 33.7, 2% வித்தியாசம். அப்போ ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு மிஸ்டர் சூரிய பிரகாஷ் அண்ட் இவரும் சொன்னார், என்ன சொன்னார்னா அன்புமணியோட நல்ல அவேர்னஸை கிரியேட் பண்ணார் அப்படின்னுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டிஎம்கேல பார்த்தீங்கன்னா 1000 rupees பர் உமன், அதாவது மென்ரேகான்ற ஒரு விஷயத்தை வந்து பாஜக தான் நிறுத்தினாங்க. நீங்கள் வந்து அர்பன் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா ஒரு பெரிய பணமாக இருக்காது. பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து ரூரல் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1000 into 12 monthன்றது ஒரு 12,000 ஒரு பெரிய அமௌண்ட். அது வந்து நீங்கள் வந்து ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டு அது ரொம்ப யூஸ் ஆகும். ஃப்ரீ பஸ்ஸாக இருக்கட்டும். அதாவது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஜிடிபி வந்து தமிழ்நாடு, 4th லார்ஜஸ்ட் ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூட்டிங் ஸ்டேட் நம்ம. அது இல்லாமல் முக்கியமாக டெம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா 4300 டெம்பிள்ஸ் வந்து இது பண்ணி இல்லை இதெல்லாம் இருந்தால் கூட நான் எதுக்காக சொல்றேன்னா, இங்கே வந்து ஆன்டி இன்கம்பன்சின்றது ஒன்றும் நான் பெருசாக பார்க்கல. இது என்னன்னா வந்து ஒரு புது சேஞ்சை விரும்புகிறாங்க, மாற்றம் வந்துட்டாங்க. ஒரு காரணம் இல்லாமல் ரெண்டு பேரும் மாற்றி வந்துட்டாங்க. இவங்க என்ன வந்தா ஒரு வெஸ்ட் மண்டலம், நார்த் மண்டலம், அர்பன் ரூரல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பரவலாக எல்லா இடத்துலையுமே சீட் வந்து தாவேகா வாங்கிடுறாங்க. இது மாற்றம். இது வந்து எப்படி வந்து இது சஸ்டெயின் ஆகுது, அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ண போறாங்க, அதுல தான் வந்து நம்ம வந்து கேள்வி இருக்கு. என்டி ராமாராவ் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து டிடிபி பார்ட்டி இன்னைக்கும் டிடிபி சர்வைவ் ஆகுது. இல்ல அது வேற விட்டுருங்க. டிடிபி சடனா வந்து ஒரு 1982ல டிடிபி ஸ்டார்ட் பண்ணது. இன்னைக்கும் டிடிபி சர்வைவ் இருக்கு. இன்னைக்கும் டிடிபி வந்து ஆந்திர பிரதேஷ்ல வந்து ஆண்டுட்டு இருக்கு. ஏடிஎம்கேவும் பாத்தீங்கன்னா 1983ல வந்து இவர்
ஆட்சி அமைச்சாரு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா சர்வே போலாங்கிறது ஒரு பார்வை இருக்கு உங்களுக்கு. அது வந்து ஜனசங்க இருந்தது, இவங்க சொல்லுவது ஜனசங்க இருக்கும்போது 2 வாட்டி வந்து வந்தாங்க. மொரார்ஜி தேசாய் ஒரு வாட்டி வந்தாரு, அப்புறம் வந்து இவர் நம்ம யாரு VK சிங் இருந்தார். அப்போ அந்த டைம்ல வந்து சர்வே ஆகல, பிகாஸ் வந்து அந்த டைம் வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது ஓகே, மக்கள் தீர்ப்பை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம் எடப்பாடி பழனிசாமி. ஸோ மக்கள் தீர்ப்பை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க. ஒவ்வொரு தலைவரும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு முழுமையாக தேர்தல் முடிவுகள் கண்ணுக்கு தெரிய தெரிய அவர்களுடைய நிலைப்பாட்டையும் அவருடைய மன கிடங்கையும் உள்ளத்தில் இருக்கிற விஷயங்களை திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதுவரை மக்களுக்கு ஆளுங்கட்சியாக செயல்பட்ட நாங்கள் இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது ரெகுலராக நம்ம பேசுகிறாங்க. மக்கள் தீர்ப்பை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறதை நம்ம ஸ்க்ரீனில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இதுவரை மக்களுக்காக ஆளுங்கட்சியாக செயல்பட்ட நாங்கள் இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் திரு MK ஸ்டாலின் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறோம். இது மாதிரி தொடர்ச்சியான ஸ்டேட்மெண்ட்ஸ் நிச்சயமாக ஜனநாயக நாட்டில் ஏற்புடையதாக தான் இருக்கும் அப்படின்னு திருவேங்க. ஒரு லாஸ்ட் விஷயம் என்னன்னா வந்து ADMK வந்து பார்த்தீங்கன்னா 28% வந்து டிக்ளைன் ஆயிருக்காங்க, பெரிய டிக்ளைன். இதுக்கு காரணமே பிஜேபி தான். இந்த கூட்டணி இல்லாமல் இருந்ததால் என்ன பொறுத்தளவுக்கு ADMK வந்து ஒரு 3-4% எக்ஸ்ட்ரா கிடைச்சது. மாற்றுக்கிறது இல்லை. அவர் வந்து ஒரு எந்த நரேட்டிவ்ல போறாருங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. நான் டைரக்டா சொல்றேன், நீங்க ஆன்டி இன்கம்பன்சி இல்ல, ஏன்னா அவங்க 33% ஜஸ்ட் 2% கம்மியா தான் வாங்கியிருக்காங்கன்னு இந்த எலெக்ஷனை சொல்றீங்க. 2021 கம்பேர் பண்ணுங்க, 38% வாங்கியிருக்காங்க திமுக மட்டுமே, வெறும் திமுகவுடைய ஓட்டு. இன்னைக்கு நீங்க திமுக அலையன்ஸ்ல சார் இருங்க, திமுக அலையன்ஸ்ல 33% வாங்கியிருக்காங்க. திமுக அலையன்ஸ்ல 45% வாங்கினாங்க 2021ல. எங்க போச்சு 12%? பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 47.5% வாங்கியிருக்காங்க. எங்க போச்சு 14%? அதுக்கு பேர் தான் சார் ஆன்டி இன்கம்பன்சி. அந்த 15% அப்படியே இந்த பக்கம் வந்திருக்கு. அதனால நீங்க ADMK பல இடங்களில் டிவிகேவுக்கு ஃபைட் கொடுத்ததுனால திமுக நிறைய இடங்கள் வெற்றி பெற்றிருக்கு. நாகர்கோவில் ஒரு உதாரணம். சோ நீங்க இதையெல்லாம் வச்சு நீங்க அவங்க வந்து நல்லா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. முடிச்சிடுறேன். 2வது கேள்வி, இது ஒரு அபத்தமான அனாலிசிஸ். அது சோ அது நான் நேரடியாவே நான் அத மறுக்கிறேன் வித் டேட்டா. செகண்ட், பிஜேபி வந்ததுனால தான் ADMK தோத்துருச்சு. ஐயா எல்லாம் பண்ணியாச்சு. 2021ல 2 பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணாங்க. பார்லிமெண்ட்ல தனித்தனியா தான் பண்ணாங்க. என்ன ஓட் ஷேர் வந்துச்சு? 23% வந்துச்சு. இன்னைக்கு அதை விட அதிகமா தான் வந்திருக்கு. பிஜேபிக்கு தான் ADMK உடைய ஓட் டிரான்ஸ்பர் ஆகலையோ தவிர பாஜக உடைய ஓட்டு ADMK டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. அதனால தான் அதிமுக எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிருக்கு. இன்னொன்னு கொடுத்த சீட்ஸை பாத்தீங்கன்னா, நான் பாஜகவுல தவறு இல்லைன்னா சொல்லல, இப்பவுமே சொல்றேன், பாஜகவுல கொடுத்த சீட்ஸ் எல்லாம் தேடி தேடி அதிமுக தோத்த சீட்ஸ். திருவண்ணாமலை எல்லாம் 1 லட்சம் மறுக்கல. நம்ம இந்த நேரத்துல பேச அவசியம் முடியாதுங்க, மறுக்க முடியாது. கண்ட்ரோல் பேச வேண்டிய நேரத்துல பேசாம இப்ப அதுக்கு ஒரு தோல்விக்கான காரணம் பாஜகவுடைய தவறு. பாஜகவுடைய தவறு, பேச வேண்டிய இடத்துல பேசல, போட வேண்டிய கேண்டிடேட்ட போடல, போடக்கூடாத கேண்டிடேட்ஸ போட்டாங்க. இதெல்லாம் தவறுகள் தான். இந்த தேர்தல் குறிப்பா திமுக வந்து ஒரு பெரிய ஒரு டாக்டிக்ஸை புல் பண்ணி தன்னோட கூட்டணி கட்சிகள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓரளவுக்கு ஓட்டு வாங்கக்கூடிய கட்சியா இருக்க VCK மாதிரியான கட்சிகள் உட்பட ஒரு 26 கட்சி கூட்டணியோட போகும்போது எல்லாருக்கும் 4%, 6%, 3/4% போட்டாலே அதே ஒரு 20% கிட்ட வந்துடும். திமுக இல்லாமலே 1% அவங்களோட எல்லாம் சேர்த்து 10 அவங்களுக்கு வந்துருந்தா எல்லாருக்கும் 4 ஒரு 10 வருது. மிச்சம் இருக்க 20% அப்படிங்கறதான் திமுக வாங்கியிருக்க ஆக்சுவல் ஓட்டு. இதுல என்னன்னா, திமுக வந்து காங்கிரஸையும் ஒரு மாதிரி அவங்களோட தேசிய தலைமையை வந்து கிட்டத்தட்ட ஏமாத்தி லோக்கல்ல கரெக்ஷன் பண்ணி காங்கிரஸோட அவங்க போனதுனாலதான் செல்வ பிறந்த ரிசைன் பண்ணு சொன்னது. இது வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் கூட ராகுல் வந்து ஸ்டாலின் அவர்களோட ஷேர் பண்ணிக்காது. பாண்டிச்சேரியில DMK பண்ண இந்த டாக்டிக்ஸ் இருக்குல்ல, ஆல்ரெடி தே லாஸ்ட் தி எலெக்ஷன். அது மட்டும் இல்ல,
காங்கிரஸ் மாதிரி விசிகா மாதிரியான இருக்கக்கூடிய விஜய் பக்கம் முன்னமே போயிருந்தா டோட்டலி பிரச்சனை என்னன்னா இப்ப என்னன்னா ஒண்ணு நீங்க இந்த எலெக்ஷனை லூஸ் பண்றீங்கிறது ஒண்ணு, லாங் டர்ம்ல உங்க பார்ட்னர்ஸ் லூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது ஒண்ணு. காங்கிரஸ் ஹாஸ் பீன் a good partner for DMK. ஆனா இப்ப என்னன்னா ராகுல் feels he is betrayed. இது வந்து யார் வேணா மறுக்கலாம், ஆனா he definitely feels the pinch. நம்மள மீறி பேசிருக்காரு. first congratulate. அது மட்டும் இல்ல, அவர் வந்து பாண்டிச்சேரியில பக்கத்துலயே தான் இருக்காரு. தமிழ்நாடு பெரிய ஊர், இன்னொரு ஊர்ல இருந்து பார்க்க முடியாது சொல்ல. பாண்டிச்சேரி சின்ன ஊர் தான், பக்கத்துல பாத்துக்கலாம். He purposefully avoided ஜெகத் ரட்சகன் உட்பட டீம் போய் உட்கார்ந்து. ராகுல் காந்தி முழுக்க இந்த கூட்டணியில் விருப்பம் இல்லங்க. நீங்க ஜஸ்ட் வந்து அவங்க காங்கிரஸோட ஓட் வேணும், ஆனா அவங்களுக்கு ஃபேவரபிளான சீட்ஸ் கொடுக்க மாட்டேன், இல்ல அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிற இன்னொரு இடத்துக்கு போக விடாம நீங்க தடுத்துட்டீங்கிறது you actually made a long term mistake also. So அதனால இதுல the DMK it's all going down the drain from here. இதுல இருந்து கீழ போயிட்டு இருக்காங்க. சுப்ரமணிய சார், என்ன பிஜேபி பாத்தீங்களா, பிஜேபி என்பது நேஷனல் பார்ட்டி. ஓகே, இந்த தேர்தல் வந்து சட்டமன்றத்துக்கான தேர்தல், எடப்பாடி தலைமையிலான NDA அலையன்ஸ். ஓகே, they believed. ஓகே, he said he will deliver the results. சார் போன எலெக்ஷன்ல அதானே சார் சொன்னார் அவரு. இல்ல போன 2021ல 75 தொகுதிகள் வாங்கினாங்க. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது வாங்காத எதிர்க்கட்சியில் அவங்க இருக்கும்போது காலேஜில் திரு விஜய் அவர்கள் வந்திருக்காரு. அந்த காட்சியை நம்ம பார்க்கிறோம். வெற்றி சான்றிதழ் பெற்ற பிறகு லயலா கல்லூரி வளாகத்திலிருந்து திரு விஜய் அவர் வெளியே வரத்தை பார்க்குறோம். மகிழ்ச்சியோடு கையை அசைக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். திரு ஆதவ் அர்ஜுன் அவருடன் சென்று கொண்டிருக்கிறார். நிறைய காட்சி ஊடகங்களையும் செல்ஃபோன்லேயும் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்க, ஃபோட்டோ எடுக்கிறவங்க நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க, வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்க. சர்டிஃபிகேட் ரெடியாக அது வாங்குவதற்காக இந்த வெற்றி சான்றிதழை பெறுவதற்காக உள்ளே போயிட்டுருக்காரு அவர். ஓகே, சென்று விட்டார் நம்பர் நம்ம. சார் அவர் படித்த கல்லூரி நம்ம முன்னே சொன்ன மாதிரி பார்த்தா லயலா கல்லூரியில் தான் திரு விஜய் படித்திருக்கிறார். அந்த கல்லூரியில் ஒரு வெற்றி சான்றிதழை ஒரு மாணவராக மிகப்பெரிய வெற்றியை அங்கே பெற முடியாட்டாலும் அரசியலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று திரைத்துறையில் பல்வேறு சாதனைகளை செஞ்சு அந்த கல்லூரிக்கு போயிருக்கலாம், ஒரு சிறப்பு விருந்தினராக போயிருக்கலாம். இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு முதல்வராக முடிசூட போகிற ஒரு சூழலில் தன்னுடைய சர்டிஃபிகேட்டை ரெடியாக இருக்குது. அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அதை வெளியே காமிச்சிட்டே வராரு அவர். பொதுமக்களுடனும் ப்ரெஸ்கிட்டையும் காமிச்சிட்டு வராங்க. அதையும் நம்ம பார்க்குறோம், நேரடி காட்சிகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகுந்த ஆரவாரத்தோடு தன்னுடைய வெற்றி சான்றிதழை பொதுவெளியில் பொதுமக்களுக்காகவும் ஊடகங்களுக்காகவும் தொடர்ச்சியாக காண்பித்துட்டு வரதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்று அரசியலை முன்வைப்பாரா விஜய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இந்த நேரத்தில் நம்ம அரசியல் பார்வையாளர்கள் இருந்து வருகிறது. என்ன வகையான மாற்றத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது, என்ன வகையான திட்டங்களை செயல்படுத்துவார், சொன்ன திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறாம நம்ம தொடர்ந்து பேசலாம். சுப்ரமணிய சார், நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இல்லை சரி, அதான் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நேஷனல் ஆஸ்பிரேஷன். ஸோ அடுத்து வரப்போகிற 2029 தமிழகத்தில் எப்படி வந்து ஒரு என்டிஏக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராங்கான MP சீட்ஸ்களை வந்து அங்கே பாராளுமன்றத்தை கொண்டு போக வேண்டும், அந்த தொலைநோக்கு பார்வையில் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து அதிமுக என்பது ஒரு பெரிய கட்சி, மாநில கட்சி, 1.5 கோடி தொண்டர்களை வைத்து கொண்டிருக்கிற கட்சி. அப்படி இருக்கும்போது அவங்க தான் இந்த NDA அலையன்ஸை லீட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அலையன்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஓகே, அதில் வந்து இந்த இப்போ விஜயோட இது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அதற்குண்டான கணிப்புகள், அந்த கணக்குகள் எப்படி மாறித்துன்னு தெரில. எஸ், இன்னும் கொஞ்சம் உழைச்சிருக்கலாம். நான் சொன்ன முன்னாடி ஒரு முதல் ரவுண்டை சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஓரிரு வருடங்களுக்கு முன்னாடியே வந்து இது இணைந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொல்கிறேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா 30 அமைச்சர்கிட்ட தோல்வி விட்டுருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு எதிரான மனப்பான்மை இருக்குது, சரி வந்து மற்ற சின்ன MLAக்கள் தோற்று போகிறாங்க, சின்ன தொகுதியில் தோற்று போகிறாங்க, ரைட்டு. மிகப்பெரிய அமைச்சர்கள் சென்னையில் வந்து வெறும் சேகர் பாபுவும் உதயநிதி ஸ்டாலின் மட்டுமே தப்பிச்சிருக்காங்களே தவிர மற்ற எல்லாரும், கொளத்தூரில் ஸ்டாலின் ஐயா தோற்றுருக்கிறார் அப்படின்னா முதலமைச்சரே தோக்குறார் அப்படின்னா முதலமைச்சருக்கு அந்த தொகுதிக்கு மக்களுக்கு வந்து அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு கேள்வி கேட்பாங்க இல்லையா. ஒன்று அரசாங்கம் வந்து இந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க அதுக்குண்டான இதுதான் வேர்டிக் கொடுத்துருக்காங்க. இப்போ குளத்தூர் அவர் தோக்குறாரு, மற்ற பெரிய அமைச்சர் அன்பில் மகேஷ் தோக்குறாரு, பெரிய பெரிய அமைச்சர்கள் தோக்குறாங்க. டிஆர்பி ராஜா நீங்க சொன்ன மாதிரி ஜெயிச்சவர் வந்து கவுண்ட் பண்ணலாம், தோத்தவங்க தான் இருக்கு. இல்ல இந்த விவாதத்தை அடுத்து கொண்டு போறேன் நினைக்கிறேன். 108 இடங்களில் ஜெயிச்சா கூட நான் இதே கேள்விதான் வெங்கடேஷ் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே ஓகே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம விவாதத்தை தொடர்வோம். சேமிப்பு கணக்கில் 6% வரை அதிக வட்டி விகிதம் பெறுங்கள். இன்றைய உங்கள் சேமிப்பு கணக்கை தொடங்குங்கள். பாருங்கள் rbl.bank.in கூடுதல் விவரங்களுக்கு. Your future starts with the right decision. At SA Engineering College,
we shape innovators, leaders, and achievers. With good infrastructure, expert faculty, and industry-focused programs. Choose from cutting-edge courses in engineering, technology, MBA, and MCA. Enhance your skills through modern labs, training, and strong placement support. Take the first step toward your dream career. Admissions open 2026. Apply today. Please contact 9941497973. Visit www.saec.ac.in. உங்களுக்கு மிகவும் பிடித்த வாகனத்தை வாங்குவது இப்பொழுது மிகவும் சுலபம். InDigi வெஹிக்கிள் லோனுடன் இது தரும் மிக குறைந்த வட்டி விகிதம், துரித பரிசீலனை, பிக்ஸ்ட் அல்லது பிளெக்சிபிள் வட்டி விகிதத்தை தேர்ந்தெடுக்கும் வசதி. அப்போ உங்க கனவு வாகனத்தை வாங்கிட்டீங்களா? NLC இந்தியா நிறுவனத்தின் எழுச்சியூட்டும் தொழில் பாதுகாப்பு, வலுவான நிதிநிலை, உலகத்தரம் வாய்ந்த வள ஆதாரம், புதுமையான தொழில் திறனில் முன்னோடி, நாட்டின் சமூக பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழலுக்கு NLC இந்தியாவின் நீடித்த நிலையான பங்களிப்பு. மத்திய நிலக்கரி அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் நவரத்னா தகுதி பெற்ற பொதுத்துறை நிறுவனம் NLC இந்தியா நிறுவனமாகும். இந்நிறுவனம் மனித இயல்புடன் கூடிய சமூக பொறுப்புணர்வு கொண்டதாகும். NLC இந்தியாவின் தொழில் வளமாக்கல் மக்களின் நல்வாழ்விற்கே அர்ப்பணிக்கப்பட்டது. InSmart ஸ்கேன் அண்ட் பே மூலம் உடனடியாக கட்டணங்களை பரிவர்த்தனை செய்யவும். நீங்கள் லாகின் செய்ய தேவையில்லை. உங்கள் InSmart செயலியை திறந்து ஸ்கேன் அண்ட் பே என்பதை தொடவும். டெய்லர் அண்ணா வணக்கம். 2 Dress தைக்கணும். ஓகே, இது மாதிரி ஒன்ல பஃப் கை வைங்க லேஸோட, இன்னொரு சல்வார்ல செம்மையா சைட் ப்ளீட்ஸ் வச்சிருங்க. ஷர்ட்ல கொஞ்சம் ஷார்ட்டா கிராஸ் பின்டெக்ஸோட வைங்க. துப்பட்டால ஸ்கேலப்ஸோட சூப்பரா ஃபேன்சி லேஸ் வச்சிருங்க. ஆனா டெய்லர் அண்ணா 4 நாள்ல பார்ட்டி கண்டிப்பா ரெடி ஆயிடும்ல? ரெடி ஆயிடும். எப்படி? Shorts looking like a wow. ஃபேஷன் மாறும் எப்பவும். உஷா எப்பவுமே. சார், இவ்ளோ நல்ல ரேட்ல இந்த காரை வாங்குறது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் சார். சார், எந்த தொல்லையும் தராம கார் லோன் யார் தருவாங்க? சார், சச்சின். அடே சச்சின் சார் ஏன் லோன் தரணும்? சார், நான் இல்ல, பேங்க் ஆஃப் பரோடா தருவாங்க உங்களுக்கு டிஜிட்டல் கார் லோன். எக்ஸ்டெண்டட் ரீபேமெண்ட் பீரியட், குயிக்கான அப்ரூவலும் கிடைக்கும். பேங்க் ஆஃப் பரோடால கார் லோன் வாங்குறதும் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். क्या आपको लगातार खांसी हो रही है? हाँ। बुखार भी है? हाँ। कमजोरी भी? अरे हाँ। और वजन भी घट रहा है? हाँ भाई हाँ। ये टीबी के लक्षण हैं, जो आपको नजरअंदाज नहीं करने चाहिए। टीबी का जल्दी पता लगाना और पूरा इलाज करना बहुत जरूरी है। आज ही अपने नजदीकी सरकारी स्वास्थ्य केंद्र में जाएं, जहां टीबी की आधुनिक जांच और इलाज निशुल्क उपलब्ध है। टीबी फ्री इंडिया बनाने में सक्रिय भूमिका निभाएं। जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान। KVBயின் சம்ருதி 400 பிக்ஸட் டெபாசிட் திட்டம் கவர்ச்சிகரமான வட்டி விகிதங்களுடன் 400 நாட்களுக்கு 7.7% சீனியர் சிட்டிசன்களுக்கு, 7.2% பொதுமக்களுக்கு மற்றும் NRIகளுக்கு குறுகிய கால சலுகை. இப்பொழுதே பயன்பெறுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மக்கள் தீர்ப்பு 2026 சிறப்பு நேரலைக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். திரு சுப்பிரமணியம் சார், நம்ம விளம்பர இடைவேளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம். குறிப்பாக நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 107, 108 அந்த நம்பர் இருக்குது, தாவேக்கோட லீடிங் நம்பர்ஸ் இருக்குது.
இது மேபி இன்னும் ஒரு 10-11 வருடம் தேவைப்படுகிற பட்சத்தில் முன்னாடி நம்ம பேசணும். இதோட வந்து அலைன்ஸ் பார்ட்னரா சேர்வதற்கு எந்த கூட்டணியிலிருந்து கட்சிகள் வருவதாக நீங்க அனுமானிக்கிறீங்க? சரி, அதிமுக கூட்டணி எடுத்துக்கோமே. அதிமுக கூட்டணியில் வந்து அதிமுக தவிர இருக்கிற 3 கட்சிகள் பார்த்தீங்கன்னா பாஜக, பாமக, அமமுக. ஓகே, அதில் வந்து அமமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு தொகுதிகள் தான் இருக்கு. பெருசா வந்து இது கிடையாது. இவங்க 5 தொகுதி இருக்காங்க. 5 தொகுதி, 7 பேர் மொத்தம். ஆமா. ஸோ 7 தொகுதி இருக்கு. பட் ப்ராபபிலிட்டி ஆஃப் அங்கே அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு யார் இருப்பாங்க அப்படின்னா, பாஜக வந்து ஒரு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. அதனால இவர் போக மாட்டார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ பாமகக்கு சான்ஸ் இருக்கலாம் 5 தொகுதிகள். ஆனால் எனக்கு அதில் டவுட்டு. ஏன்னா வேணும்னா உங்களுக்கு வந்து ஒரு 13 தொகுதிகள், 107 இருக்கு, 13 தான் 120 இருக்கும். ஓகே, ஸோ அந்த 13 எம்எல்ஏக்கள் கேண்டிடேட்ஸ் வந்து எங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. அங்கே வந்து காங்கிரஸாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 வச்சிருக்காங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் இருக்காங்க, அப்புறம் முஸ்லீம் லீக், தேவையான நம்பர்ஸ் அங்க லாங் ரன். ஏன்னா இதனோட 2029 இருக்கு. அதான் சொல்றேன், ஏற்கனவே இந்த தேர்தலுக்கு காங்கிரசுடன் கூட்டணி அமைந்திருக்கலாம். ஓகே, நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்தது, அது திமுக நடக்கல, அது கன்க்ளூட் ஆகல. ஓகே, அவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருந்தது. 2ஆம் கட்ட தலைவர்கள் அனைவரும் வந்து தாவேக்கோட போகணும்னு தான் சொன்னாங்க. ஆனா முன்னாள் தலைவர் ப. சிதம்பரம் வந்து ஒரு கன்க்ளூட் பண்ணி அறிவாலயத்தில் போயிட்டு நேரடியாக கார்கே அவர்கள்ட்ட பேசி, ராகுல் காந்திகிட்ட பேசி, சோனியா காந்தி அம்மாட்ட பேசிட்டு ஒரு 28 சீட்டுன்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே, ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு அங்க இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி, ஒரு எதிர்ப்புமே இருந்தது. ஓகே, அதனோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். எனக்கு அப்பயே தெரியும் வந்து காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஜெல்லாகி திமுக கட்சிக்காகவோ இல்லை திமுக கூட்டணிக்காக ஒர்க் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். ஸோ அதனால தான் 5 சீட்டு தான் பார்க்குறீங்க நீங்கள் காங்கிரஸ்க்கு உண்டானது. ஆனால் இதை வந்து 2029 ஓகே கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னா 2029 மனதில் வைத்துக்கொண்டு கண்டிப்பாக தாவேகா பிளஸ் காங்கிரஸ் அண்டு காங்கிரஸ் உள்ள போனாலே அடுத்த கட்சிகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு நீங்க எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா விசிகாவும் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்ட கட்சி, காங்கிரஸ் இங்கே ஆட்சியில் இருந்த கட்சி, இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களும் வந்து அந்த முஸ்லீம் லீக் கட்சிகளையும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளையும் அங்கே போனாங்க, வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கும்போது ஒரு 3வது அலையன்ஸ் வந்து ஒரு அரசை அமைப்பதற்கான உதவி பண்றோங்கிற மாதிரி பாக்குறீங்க. இல்ல, இது ஓரளவுக்கு லாஜிக்கா இவர் சொல்றது ஃபிட் ஆகுது. எஸ்பெஷலி பிகாஸ் தாவேக்கால வந்து எல்லாருமே வந்து புதுசு. ஸோ இப்போ இந்த பங்கு கேட்கறவங்க கொஞ்சம் பெரிய தலைகள் மற்ற கட்சிகள்ல சப்போர்ட் பண்றவங்களுக்கு பதவியெல்லாம் கொடுக்கலாம், ஏன்னா அவங்கெல்லாம் சீனியர்ஸ். இது ஒரு வகையில லாஜிக் ஃபிட் ஆகுது. பட் இதை விட ரொம்ப சிம்பிளான லாஜிக், காங்கிரஸோட 5 சீட்டு, பாமகவோட 5 சீட்டு முடிஞ்சு போச்சு. புது ஸ்ட்ராட்டஜி சொல்றீங்க, புது கணக்கு சொல்றீங்க. மேபி தாவேக எடுக்கணும். ஓகே, இது ரொம்ப எல்லாமே சாத்தியம் இல்ல. நான் இது வந்து இது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும். இதுக்கு வந்து என்டிஏல பட் அது 2 கூட்டணி தலைவர்கள் ஒத்துக்கணும். இல்ல நீங்க 29ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அதையும் பார்க்கணும். 29ல என்டிஏக்கு வந்து பாமக போனா ஒரு பெரிய பிரிட்ஜா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இல்ல அவங்க சொல்லிட்டு கூட போலாம் இல்லையா? அது ஏன்னா நாங்க ஒரு கவர்மெண்ட் ஃபாலோ ஆயிட கூடாது, we would like to give சப்போர்ட்னு சொல்லிட்டு பாஜகவோட சம்மதத்தோட கூட கொடுக்கலாம் இல்லையா? அப்படி செய்யலாமா? பாஜகவுடைய ஆசைகளோடய கொடுப்பாங்க. சௌமியா மேடம் வந்து நாளைக்கு மினிஸ்டர் ஆச்சுன்னா எனக்கு சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம் தான். அது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். காங்கிரஸ் வந்து வளர்த்து விடுறதை விட அவங்களுக்கு ஒரு செக்கா நாங்களும் வந்து சப்போர்ட் கொடுத்துறோம்னு சொல்றது பெட்டர். இல்ல இல்ல, அரசியல்ல எல்லாமே சாத்தியம் தான் இல்லையா? நிச்சயமா நான் பாஜக செய்யணும்னு நினைக்கிறேன். ஈவன் அப்படி இல்லாட்டால் கூட மேபி வெளியில இருந்து அங்க ஆதரவு தரோம். ஏன்னா ஆட்சி கவிழ்ந்துட கூடாது. வெளியில இல்ல, உள்ளேயே போய் அழகாவே மினிஸ்டர் ஆகலாம். ஏன் நீங்க வெளியில நீங்க அப்படிதான் பாமக மட்டும் தான் இருக்கு. மத்த மேபி ஏடிஎம்கே சரி இல்ல, ஏடிஎம்கே எல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. ஏடிஎம்கேக்கு வந்து வாய்ப்பு இப்போ தட் போட் ஹஸ் சேல்ட், அது வாய்ப்பு இல்ல. பாஜகவுக்கு ஒரு சீட்டு தான் இருக்கு. அந்த ரெண்டும் வந்து நடக்காது, பெருசா அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. இப்ப ஏடிஎம்கேல எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏடிஎம்கே காரங்க தான் ஏடிஎம்கே காரங்கள தோக்கடிச்சிருக்காங்க. இந்த கட்சியில இருந்து அங்க போய் டிவி கேக்க போனவங்க தான் ரொம்ப 7 பேர் வந்து 4 நாள் முன்னாடி சேர்ந்தவங்க கட்சியில எலெக்ஷன் ரொம்ப. சோ அதெல்லாம் நடக்காதுங்க. நம்ம பிராக்டிகலா பேசுவோம். எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு சுய பரிசோதனை பண்ண வேண்டிய கட்டாயம் அவருடைய நிறைய எண்ணிக்கை செங்கோட்டையனை வந்து அவர் இழந்தாரோ, ஒருத்தநாடு வைத்தியலிங்கமா இருக்கட்டும், இது என்டிஏ கூட்டணிக்கான சில லாசஸ் நான் சொல்றேன். ஏன்னா நாங்க அதை ஆமா இவங்களா இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், சென்ஸ் த ராங் மெசேஜ்.
சோ ஓபிஎஸ் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு, வைத்தியலிங்கம் ஜெயிச்சிருக்காரு. அவங்க 2 பேரும் டிவிகே இல்ல, அவங்க திமுகவுக்கு நிர்மல்குமார் ஒரு பக்கம் ஜெயிச்சிருக்கிறாரு. எல்லாருமே வந்து they are beating ADMK. எல்லாத்த விட முக்கியமா சாத்தூர்ல நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு 6000 விட குறைவான ஓட்டுல ஒரு கட்சி தலைவர், பாஜக கட்சி தலைவர் தோக்குறாரு. சசிகலா அம்மையார் ஒரு கேண்டிடேட் போடுறாங்க, 12,000 ஓட்டு வாங்கியிருக்காரு அவர், அதுல தோத்துருக்காங்க. சோ சசிகலா அம்மையாருடைய இம்பாக்ட் பல இடங்கள்ல ஏடிஎம்கேக்கும் என்டிஏக்கும் பாஜகவுக்கும் அவங்க வந்து ஒரு இத பண்ணிருக்காங்க. இவங்களையெல்லாம் இழக்க கூடாது. டிஎம்கே வந்து ஒரு 2 விஷயத்துல டிஎம்கே டோன்ட் ரைட் தம் ஆஃப். இன்னைக்கு வந்து அவங்க திராவிட மாடலை வந்து டோட்டலா வந்து பூட் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல. ஆனா தோல்விகள், தொடர் தோல்விகள் இருந்தாலும் திமுகல இருந்து நம்ம இப்ப பேசுறோம்ல, திமுகல இருந்து 10 எம்பிஸ் 10 எம்எல்ஏக்களை வந்து அப்படியே கவர்ந்துருவாங்கன்னு சொல்லவே முடியாது. திமுகல இருந்து போக மாட்டாங்க. திமுக கூட்டணி கட்சிகள் ஓகே, ஆனா திமுக போக மாட்டாங்க. அது அவங்களுடைய கட்சி கட்டுப்பாட்டை அவங்க வந்து that is something we have to learn from them. ரெண்டாவது, திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சி கூட்டணிய கூட அந்த 1/2% தேமுதிக வரும்போது தேமுதிகல only 0.4% தான் ஓட்டு, அத கூட விடாம அவங்க அந்த கூட்டணி சேர்த்தாங்க பாருங்க. அது இன்னைக்கு தெரியுது. தோத்தாலும் அவங்க வந்து வெற்றிகரமான தோல்வியில இருக்காங்க. சரி, ஒரே நிமிஷம். பாரத பிரதமர் தமிழ்ல ஒரு பதிவை போட்டிருக்காரு, அதை நம்ம என்னங்கறத பார்த்துடலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரித்த தமிழக வாக்காளர்களுக்கு எங்களது நன்றி. மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதிலும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் நாங்கள் எப்போதும் முன்னணியில் இருப்போம். தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பான செயல்பாட்டிற்கு பாராட்டுக்கள். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கும் அதன் மக்கள் நலனை முன்னெடுத்து செல்வதற்கும் மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் அப்படின்னு பாரத பிரதமர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. மீண்டும் ஒரு தடவை நான் உங்களுக்கு வாசிக்கிற திரையில் தெரிகிற செய்தி. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்த தமிழக வாக்காளர்களுக்கு எங்களது நன்றி. மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதிலும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் நாங்கள் எப்போதும் முன்னணியில் இருப்போம். தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பான செயல்பாட்டிற்கு பாராட்டுக்கள். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கும் அதன் மக்கள் நலனை முன்னெடுத்து செல்வதற்கும் மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் அப்படிங்கிற செய்தியை நாட்டு மக்களுக்கு, தமிழக மக்களுக்கும் குறிப்பாக பாரத பிரதமர் வழங்கியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நாம தொடர்ந்து தான் பேசலாம். கஸ்தூரி, இது எப்படி நீங்க பாக்குறீங்க? பிரதமர் வந்து ரெண்டுத்தையும் அவங்களுடைய கட்சிக்கு வாக்களிச்சவங்களுக்கும் என்டிஏ சொல்லியிருக்காரு, விஜய்க்கு விஷ் பண்ணியிருக்காரு. அதுல ஏதாவது உட்பொருள் இருக்குமா? என்னங்க, நாட்டின் பிரதமர் இல்ல அரசியல் எல்லாமே சாத்தியம். பிரதமர்ங்கிற ஒரு கட்சி தலைவராக இருக்காரு இல்லைங்களா? நான் இதோட ஸ்ட்ராட்டஜி தான் பத்தி பேசுறேன். கட்சியின் தலைவர் இல்ல, நாட்டின் பிரதமரா இருந்தால் கூட மூத்த தலைவர், ஒரு பிஜேபி மூத்த தலைவர் மேடம். அதுதான் சொல்றேன். நாட்டின் பிரதமர் தமிழ்நாட்டின் புதிய ஒரு ஆட்சிக்கு விஷ் பண்றதுல வந்து அது அடிப்படையான ஒரு மாண்பு. அந்த மாண்புல நம்ம உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு விஷயம், விஜய் அவர்களுடைய ஆட்சியில கொள்கை எதிரி அது இது என்ன சொன்னாலும் இனி அவர் ஒரு நல்லாட்சியை தமிழ்நாட்டுக்கு தரணும்னா திமுக செய்த முதன்மையான தவறு எதிர்த்தது இல்ல திமுக எல்லாத்துக்கும் இல்ல அதையும் சொல்லிருக்கேன். என்ன வகையான ஒத்துழைப்பும் வந்து அவங்க டெல்லி மேல படிய போட்டுட்டு மக்களுக்கு வந்து எதையும் செய்யாம அதுக்கு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்ததை மக்கள் தெளிவா பார்த்துட்டாங்க. அந்த தவிர இனி வரக்கூடிய ஆட்சியில விஜய் செய்யக்கூடாது அப்படிங்கறது நம்ம முக்கியமா நம்ம அந்த இடத்துல இல்ல எல்லா சப்போர்ட்டையும் தரணும்னு சொல்லிருக்காரு. கண்டிப்பாக தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய வரி செலுத்தும் மாநிலம். தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு எதிரி இல்லை. அவன் நீங்க என்டிஏ கூட்டணிக்கு கிடைத்த ஓட்டு சதவிகிதம் பாத்தீங்கன்னா அவர் டாட்டா படியே வந்து 2% தான் வித்தியாசம். சோ இவங்க வந்து யாரும் இன்னொன்னு திமுக திருப்பரங்குன்றத்துல ஜெயிச்சிருந்தா நாம சொல்லியிருக்கோம், நாத்திகம் ஜெயிச்சிருச்சு, சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இல்ல, தீபம் ஏற்றுவதற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க தான் ஜெயிச்சிருக்காங்கும் பொழுது
சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்ன வாயெல்லாம் இன்னைக்கு ஒழிஞ்சு போச்சுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே தொடர்ந்து பேசுங்க. சுருக்குமா சொல்லுங்க வெங்கடேஷ். அதாவது 69% ரிசர்வேஷன் ஃபார் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் இன் எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி வந்து கொடுத்தாங்க பெரியாரோட போராட்டத்துக்கு அப்புறம். ஸோ அதுவும் இந்த நீட்டும் வந்து எப்போவுமே பாஜக வந்து தமிழ்நாடு மக்களுக்கு பண்ற துரோகம் தான், அது யாரும் மறக்கலை. இது ஒரு 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 புது வேவ். அதனால இது வந்து ஒரு நிரந்தரம் இல்லை, சரிங்களா? அதனால வந்து இது நம்ம இப்படி பார்க்க முடியாது. திருப்பரங்குன்றத்தில் வந்து திமுக ஜெயிக்கல அப்படின்னு சொன்னா நிறைய கட்சி தலைவர்களே தோன்றிருக்காங்க. அதனால வந்து இது வந்து நீங்க அந்த ஐடியாலஜிக்கல் அடிப்படையில் பார்க்க முடியாது. நீங்க ஓட் போட்டிருக்காங்கன்னா எந்த ஐடியாலஜியும் பார்க்காம தான் மக்கள் போட்டிருக்காங்க. விஜய் ஐடியாலஜின்னு என்ன இருக்கு, சித்தாந்தம் என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. நமக்கு போட்ட ஐடியாலஜி நமக்கு போட்ட ஐடியாலஜி என்ன ஐடியாலஜி நீங்க சொல்லுங்க. விஜய்க்கு என்ன ஐடியாலஜி இருக்கு நீங்க சொல்லுங்க. கற்பனைக்கு கேக்குறேன், ஒருவேளை விஜய் வந்து திமுகவோட கூட்டணி போறேன்னு நின்னு இந்த ஓட்டை இதே மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டிருந்தா உங்களுக்கு அதுல பிரச்சனை இல்ல. நான் ஏத்துக்கிறேன், நம்மளோட தப்பு திருத்திக்கணும், மக்களை வந்து கொள்கை பார்க்காம ஓட்டு போட்டாங்க அப்படின்னு இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு சிலரோ ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப்போ அர்பன்ல இருக்கவங்களோ ஒரு குறிப்பிட்ட டெமோகிராஃபியோ ஓட் பண்ணல. எல்லா வயதினரும் எல்லா ஊர்ல இருக்கவங்க எல்லா ஜாதி மதம் ஏரியாலையும் ஓட்டு விழுந்தாங்க. அப்படி மக்கள் ஒரு முதல்ல நம்ம பேசணும், ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிற இரண்டு கட்சிகள் மாற்றம் எதிர்பார்க்கறாங்க. இல்ல இதுக்கு என்னன்னா சாத்தியக்கூறுங்கிறது ஒரு சாத்தியமா இருக்கிறது அவர் பாக்குறாரு. ஒரு முக்கியமான இப்ப சொன்னதுல வந்து நான் இத சொல்ல வேண்டியிருக்கு. அதிமுக ஜெயிச்ச இடங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க அவங்க வந்து தாவேக்காவை தாண்டி ஜெயிக்கலங்க, திமுகவை தான் தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. மக்கள் வந்து திமுக இருக்க கூடாதுங்கிறத தெளிவா இந்த இதுல கருத்தை சொல்லிட்டாங்க. அதுக்கு கீழே அதிமுக வாங்கி இருக்கு, மூன்றாவது கட்சியாக வந்திருக்குங்கிறதுக்கு காரணம் தாவேக்காவுடைய அலை. தோத்திருக்கே தவிர அத புரிஞ்சுக்கோங்க. இல்லங்க நீங்க மறுபடி புரிஞ்சுக்கோங்க, திமுக கிட்ட அதிமுக தோக்கல, தாவேக்கா கிட்ட தோத்திருக்கு. திமுக கிட்ட தாவேக்கா திமுகவை மேடம் சொல்றது கவுண்டமணி செஞ்சு சொன்னாங்களே அண்ணா நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில் நான் 8th பாஸ் அந்த மாதிரி இருக்கு. இல்ல எப்படியா இருந்தாலும் இன்னும் மேபி ஒரு சில மணி நேரங்கள் வந்து இறுதியான நிலவரம் என்னங்கிறது தெரியும். மொத்தம் 234 தொகுதிகள் 179 தொகுதிக்கு உண்டான வெற்றி பெற்ற தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்குது. அந்த சூழ்நிலை 107 தொகுதிகளில் வந்து தாவேக முன்னிலையில் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 74, அதிமுக 53 தொகுதிகளிலும் முன்னிலையில் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இந்த சுற்றோட நிறைவாக யாரோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பார்கள் பற்றி ஒருத்த வரையில சொல்லிட்டீங்கன்னா, ஏன்னா ஒரு 10 சீட் கம்மியாக இருக்கிறதால நாளைக்கு திரும்ப கேட்கறதுக்குண்டான்னு கேட்டால் இது எங்க போலாங்கிறதுக்கு உண்டான ஒரு டோரை ஓப்பன் பண்ணலாம், இல்லை பார்வையாளருக்கு தெரிவிக்கலாம், இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணலாங்கிறதுக்கு உண்டான விஷயங்களா இருக்கு. நீங்கள் பாலிடிக்ஸில் வந்து நிரந்தர இதுவும் இல்லை, எனது பார்ட்னரும் இல்லை, நிரந்தர விரோதியும் இல்லை. அதனால எனிதிங் குட் ஹேப்பன். anything can happen, we can anticipate. மக்கள் வந்து மக்கள் தீர்ப்பு வந்து தாவேகா கொடுத்திருக்காங்கன்னா அந்த மக்கள் தீர்ப்பு வந்து காங்கிரஸ் ஏத்துக்கும். அதனால லீடர்ஷிப் என்ன வேணாலும் வந்து நாளைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகா பிளஸ் காங்கிரஸ் வந்து அடுத்து 2ஆம் கட்டத்தை கூட்டணி கட்சிகளை யாரை கூட்டிட்டு வராங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறேன். பாமகன்றது மேடம் கஸ்தூரி சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபார் ஃபெஸ்ட் அசம்ஷனாக எனக்கு இன்னைக்கு இருக்கு. பட் பார்க்கலாம், அரசியல் எது வேணா நடக்கலாம்னு சொல்றாங்க. ஓகே, எல்லாத்துக்கு முன்னாடி இன்னும் சில தொகுதிகளோட முடிவுகள்லாம் வர வேண்டியிருக்கு. எவ்வளவு ஆக்சுவல் ஷார்டேஜ் தாவேக்கு எப்படி பார்ப்பாங்கிறதும் 8 கொஞ்சம் எப்படி பார்ப்பாங்க 7 கொஞ்சம் எப்படி பார்ப்பாங்கிறதும் மைன்யூட்டா ஒரு சீட்டுக்கு வேற ஒரு கணக்கு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிற பேர்ல அவங்க வந்து ஓத் எடுத்துட்டு கூட 15 to 30 days கழிச்சு அவங்க ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணி இன்னைக்கு அவங்க கூட்டணி முடிவு பண்ண அவசியம் கிடையாது. கும்பலா ஏதோ ஒரு கட்சியில இருந்து பிச்சு கூட அதுக்குள்ள பாஜக இல்லங்கிறத திமுக எடுக்க முடியாது, அதிமுக எடுக்க முடியாது. வந்து தாவே கடந்து எடுக்கலாம், பாஜக டிஃபெக்ஷன் பண்ணலாம். இல்ல இன்னொரு பார்வை வைக்கிறது தாவே கடந்து எடுக்கலாங்கிற வாய்ப்பு இருக்கு. 100% திமுக அதிமுக தான் கஷ்டம். நான் சொன்ன ரூட் திரும்ப வந்துடுறாங்க. ஷார்ட்டஸ்ட் ரூட்ல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு அவங்க வந்துட்டு 15 டைம் இருக்குல ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம். கஸ்தூரி நீங்க எப்படி பாக்குறீங்க? திரும்ப இதே கேள்வி கேக்குறாங்க, திரும்ப சொன்னா அதே பதில் கிடையாது, வேற ஏதாவது பதில் இருக்காங்கிறதுக்காக வேற பதில் சொல்றாங்க. திரும்ப கேக்குறாங்க, அதே கேள்விக்கு அதே பதில் சொல்றது என்ன இருக்கு? அதே கேள்விக்கு அதே பதில் தானங்க சொல்ல முடியும். நீங்க பாருங்க, இன்னைக்கு வந்து கூட்டணி பிரச்சனையை வந்து நாம கொஞ்சம் தள்ளி போடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ 2029 பத்தி பேச தேவையில்லை, மேல கூட நம்ம வந்து பேச தேவையில்லை. லெட் அஸ் ஃபர்ஸ்ட் என்ஜாய் டுடே. இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சரித்திர புரட்சி இங்க நடந்திருக்கு, ஒரு சமூக புரட்சி நடந்திருக்கு. முக்கியமா
பண அரசியலை ஒரே ஸ்ட்ரோக்ல ஒண்டி ஆளா விஜய் வந்து ஒழிச்சிட்டாருங்க. ஓகே, இனிமே பணம் கொடுத்தா கூட மக்கள் வாங்குவாங்க, ஆனா நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு எல்லாரும் தெளிவா புரிய வச்சுட்டாங்க. லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் நான் சொல்றேன். லாஸ்ட் ஒரு ஆப்ஷன், மகாராஷ்டிரா அஜித் பவார் அண்ட் இவரை கொண்டு வந்தாங்க ஏக்நாத் ஷிண்டே. அது மாதிரி அதிமுக என்டிஏ வித் 2/3 மெஜாரிட்டி இதுல இருந்து எடுத்து ஆன்டி டிஃபெக்ஷன் பண்ண முடியும். தட் இஸ் லைக்லி பாசிபிள். ஓகே, இது இந்த ஆப்ஷன் தான் மன்ன நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றோம். செய்திக்கான நேரம் இருக்குது, 9 மணி செய்திக்கான நேரம். செய்திகளை பார்த்துவிட்டு நம் விவாதத்தை மீண்டும் தொடரலாம்.